அடுத்து 12 ராசிக்குமான குரு பெயர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். முதல்ல மேஷ ராசிக்கு குரு பெயர்ச்சி எப்படி இருக்கு சார் இந்த வருஷம்? இந்த ஆண்டை பொறுத்தவரை மேஷ ராசிக்கு ரொம்ப சிறப்பா இருக்கு. அதே சமயத்துல மேஷ ராசியை பொறுத்தவரை 7.5 ஸ்டார்ட்டிங்ல இருக்காங்க. 3ஆம் இடத்துல இருக்க குரு பகவான் 4ஆம் இடத்துக்கு போறாரு. அர்தாஸ்ம குரு அப்படின்னு சொல்லுவாங்க. 4ஆம் இடத்து குரு அர்தாஸ்ம குருன்னு சொல்லுவாங்க. அர்தாஸ்ம குருங்கும்போது வந்து தாயாருடைய உடல்நிலை கவனமா இருக்கணும். அதே போல வந்து பார்த்தீங்கன்னா வீண் அலைச்சல் இருக்கும், வீண் மன உளைச்சல் இருக்கும், பொருளாதார நெருக்கடிகள் இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் பார்வை பலன் அதிகமாக இருக்கு. பார்வை பலனில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் மேஷ ராசியுடைய அஸ்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய விருச்சக ராசியை குரு பகவான் பார்வை பலனாக பார்க்கறதால யம பயம் நீங்கும். ஒரு விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அலுவலகத்திலே உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அந்த பிரச்சனையை பற்றி ரொம்ப மன உளைச்சல் ஆவீங்க. ஆனால் அந்த பிரச்சனை வந்து குரு பார்வையால் அசால்ட்டாக போயிடும். அது வந்து இந்த குரு பயிற்சியில் மிக முக்கியமான பலன். அதே போல் இந்த விஷயத்தால் நான் வந்து அழிஞ்சிருவணும், எனக்கு திருப்பி வந்து நான் இறந்தே போயிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சூழல்கள் உருவாகும். ஆனால் அதெல்லாம் பயந்துடக்கூடாது. குரு பார்வை பலனில் மிகப்பெரிய சக்ஸஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா குரு பார்வை பலனில் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா மகர ராசியை பார்ப்பார். மகர ராசி என்பது உங்களுக்கு வந்து 10ஆம் இடம். அதனால் வேலை சம்மந்தப்பட்ட அழுத்தங்கள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும், வேலை பளு அதிகமாக இருக்கும். அதே மாதிரி ஒரு ஆஃபீஸில் கூட உங்களோட ஃபைல் தொலைஞ்சு போச்சு, அந்த ஃபைல் எப்படிடா கிடைக்க போகுது, இதனால் வந்து எனக்கு வேலை போயிடுமா அப்படின்ற ஒரு பயத்தை கொடுக்கும். அதேமாதிரி வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவி உறவில் சில சிக்கல்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. தாயாருடைய உடல்நிலை ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே சமயத்தில் தாய் வழி பாட்டிக்கான கண்டத்தை ஏற்படுத்துவார், மரணம் கூட கொடுப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள தான் வேணும். வயது முதிர்ச்சியின் காரணமாக தான் அந்த மாதிரி வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல் வந்து 11ஆம் இடம் பார்வையாக வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்ப்பதால் வந்து பார்வை பலனாக அப்பப்போ பணத்தட்டுப்பாடு நீக்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இதில் வந்து 22/10/2026 22/10/2026 வரைக்கும் வந்து குரு பகவான் வந்து கடகத்தில் இருப்பார். அதுக்கப்புறம் வந்து சிம்மத்துக்கு மாறுவார். சிம்மத்துக்கு மாறும்போது பல்வேறு மாற்றங்கள் நிகழ்ந்து உங்களுக்கு 5ஆம் இடத்துக்கு வரும்போது சில நல்ல விஷயங்கள் தேடி தேடி நடந்துடும். ஆனால் பயமே இருக்கக்கூடாது அப்படின்றத மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டால் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இந்த குரு பயிற்சி வந்து நேரடி பலமாக இல்லை, அர்தாஸ்ம குருவாக இருக்கிறதால நேரடி பலம் இல்லை. அதே சமயத்தில் வந்து பார்வை பலமாக இருக்குது, 7.5 சனியில் இருக்கிறதால எந்த விஷயத்தையும் பயப்படாமல் இறை வழிபாட்டை மேற்கொள்ளும் போது அலட்டிக்காமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் இந்த குரு பயிற்சி சூப்பராக கொடுக்கும். சார், குரு பயிற்சிக்கு மேஷ ராசிக்காரங்க வந்து என்ன மாதிரியான பரிகாரம் செய்யலாம் சார்? முக்கியமாக இந்த மேஷராசி அன்பர்கள் கண்டிப்பாக 7.5 சனி நடக்கும்போது வாரம் சனிக்கிழமையில் வந்து பார்த்திங்கன்னா காலையில் 6 to 7:30 குளிகை நேரத்தில் பைரவரை வழிபடுங்க. ஓம் காலகாலாயுத்மகி காலகஸ்தீமகி தன்னு பைரவ பிரசோதயாத் என்ற ஸ்லோகம் சொல்லுங்கள். அதேமாரி வியாழக்கிழமை காலையில் 6 to 7:30 யமகண்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா குரு பகவானை வழிபடுங்க, தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்க. அப்படி வழிபடும்போது குரு பகவான் சந்திரனுடைய வீட்டில் 4ஆம் இடத்துல அர்தாஸ்ம குருவாக இருக்கிறார். அதே மாதிரி சனி பகவான் குரு மனையில் பயணமாகிறார். இந்த விஷயத்தை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். அப்போ குருவும் சனியும் சம்மந்தப்படுறாங்க. அப்போ 7.5 சனியால் பொருளாதார நெருக்கடி, பண விஷயம், பணத்தட்டுப்பாடு, பண நெருக்கடி, கடன் வாங்குறது, குடுக்கல் வாங்குறது, இதிலெல்லாம் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அலுவலக ரீதியான பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இதை சரியாக புரிந்து கொண்டு சனிக்கிழமை பைரவர் வழிபாடு, அதே மாதிரி வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தி வழிபாடு, இது 2 செய்யும்போது அவர்கள் வாழ்க்கையில் பல்வேறு மாற்றங்கள் வரும். இதில் பொது பரிகாரமாக வாய்ப்புள்ள அன்பர்கள் கண்டிப்பாக, வாய்ப்பு இல்லை என்றால் வாய்ப்பை ஏற்படுத்திக்கோங்க. இந்த ஆண்டை ஆள்வது யாருன்னா ஞான தேசிக சுவாமிகள், அதாவது ஈசானி ஞான தேசிக சுவாமிகள். கண்டிப்பாக மேஷராசி அன்பர்கள் அவர் வழிபட்டே தீரணும். ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 7.5 சனி தொடங்கியிருக்கு. குரு மனையில் சனி பகவான் பயணமாகிறார். அதே மாதிரி 4ஆம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் பயணமாகிறார். அதனால் இந்த நேரத்தில் நீங்கள் திருவண்ணாமலை போய், திருவண்ணாமலையில் ஈசானி லிங்கம் இருக்கும், அந்த ஈசானி லிங்கத்தை வழிபட்டுட்டு ஈசானி லிங்கத்துக்கு எதிரில் வந்து ஈசானி ஞான தேசிக சுவாமிகள் அவரை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. இந்த ஆண்டு ஒரு சிறப்பான ஆண்டு. குரு பயிற்சியால் உங்களுக்கு லாபம் மட்டுமே மிஞ்சும், நஷ்டம் வராது. சார், அடுத்ததா ரிஷப ராசி சார். ரிஷப ராசிக்கு இந்த வருஷம் குரு பயிற்சி எப்படி இருக்கு சார்? ரிஷபராசியை பொறுத்தவரை இந்த ஆண்டு வந்து யோக சனி காலத்தில் லாப சனியில் இருக்காங்க. லாப சனியில் இருந்தாலும் அதே வந்து பார்த்திங்கன்னா குருமனையில் சனி பயணமாகிட்டு இருக்கும்போது குரு பகவான் இதுவரைக்கும் 2ஆம் இடத்துலேருந்து தனக்காரனாக கொடுத்துட்டு இருந்தார். இப்போ 3ஆம் இடத்துக்கு போவார். 3ஆம் இடத்துக்கு போகும்போது முயற்சிகளில் வந்து பார்த்திங்கன்னா சில தடைகளை ஏற்படுத்துவார். காரியத்தில் வந்து பார்த்திங்கன்னா சில தடைகளை ஏற்படுத்துவார். ஆன்மீக பயணம் மேற்கொள்வதில் கூட சில தடைகளை ஏற்படுத்துவார். முயற்சிகள் தடைகளாகும். ஆனால் தடைகளை எல்லாம் நம்ம வந்து படிக்கலாம் போட்டு அது மேலே ஏறி அழகாக போயிடலாம். அதுக்கு நம்ம வாய்ப்புகளை ஏற்படுத்திக்கணும். அதுக்கு இறை வழிபாட்டை செய்யணும். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் வந்து இளைய வகை சகோதரர்கள் சகோதரிகளோடு கொஞ்சம் கருத்து முரண் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே சமயத்தில் பொருளாதார நெருக்கடிகள்லாம்
சமாளித்து வந்துட முடியும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு ஏற்றம் மாற்றம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. எதிர்கால திட்டமிடுதல் சூப்பராக இருக்கும். அதேமாதிரி வந்து பண வருவாய் நல்லா இருக்கும். ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா, பண வருவாயில் பல்வேறு தடைகள் இருக்கும். ஒரு பணம் வரணும் அப்படின்னா, ஒரு வேலை செஞ்சீங்கன்னா உடனடியாக அதுக்கான வருமானம் கிடைக்காது. உடனடியாக எதுவுமே உடனடியா ஒரு சடனா நடக்காது. அடுத்த ஆண்டு வரக்கூடிய குரு பெயர்ச்சி அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். 2027 வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஆனா, அந்த அதிசாரத்தில வரும்போது நல்லாயிருக்கும். இப்போ வந்து உங்களுக்கு வந்து மே மாதம் 26ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு வந்து பல்வேறு விஷயங்கள்ல தடைகள் தான் இருக்கும். ஆனா, பார்வை பலன் அப்படிங்கிறது வந்து மிக சிறப்பாக இருக்கு. பார்வை பலன்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 7ஆம் இடத்த பார்க்கிறார். 7ஆம் இடத்த பார்க்கிறதால கடுமையான முயற்சியால் நின்று போன திருமணம் கைகூடும். 2வது திருமணம் செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, புதிய வேலை வாய்ப்பு, புதிய நண்பர்களை சேர்த்துக்கொண்டு பார்ட்னர்ஷிப்ல தொழில் தொடங்கலாம். வேறொரு இடத்துக்கு இடமாற்றம் செய்யலாம். அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா, 9ஆம் இடத்த வந்து குரு பகவான் பார்க்கிறதால தொலைதூர பயணம் மேற்கொள்ளலாம். வெளிநாட்டு பயணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. தந்தை வழி சொத்துக்களை போராடி பெற்றுக்கொள்ளலாம். பாகப்பிரிவினை செய்து அதன் மூலியமாக வருமானத்தை பெருக்கிக் கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதேமாரி 11ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறதால பாகப்பிரிவினை செய்யும்போது உங்களுக்கு லாபமான ஒரு பங்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதேமாதிரி மனைவி வழி சொத்துக்கள், அதுமாதிரி தாய் வழி சொத்துக்கள் இதெல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. தந்தை வழி சொத்துக்களில் போராட்டங்கள் இருந்தாலும் தாய் வழி சொத்துக்களில் போராடாமலே சில விஷயங்கள் கிடைச்சிரும். தாய் மாமன் உறவால் சில லாபங்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனால் இது எல்லாமே நேரடியாக கிடைச்சிடாது. 3ஆம் இடத்து குருங்கிறதால சில தடைகளை கொடுத்து அந்த தடைகளை எல்லாம் வந்து இறை வழிபாட்டாலும் கடுமையான முயற்சியாலும் உடைத்து நீங்கள் வந்து வெற்றி பெறலாம். அப்படி ஒரு அற்புதமான வாய்ப்பு இந்த குரு பயிற்சியில் வந்து ரிஷப ராசிக்காரர்களுக்கு இருக்கு. ரிஷப ராசிக்காரங்க வந்து குரு பயிற்சிக்கு என்ன சிறப்பு பரிகாரம் செய்யணும்? ரிஷப ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த தடைகளை உடைப்பதற்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுமன் வழிபாடு. அனுமன் போல தடைகளை உடைப்பதற்கான வழிகளை யாருமே கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா சீதா பிராட்டி வந்து பார்த்தீங்கன்னா இலங்கையில் இருக்கும்போது அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலையா. அப்போ எங்கிருந்தோ வந்து அனுமன் வந்து சீதா பிராட்டியை சந்தித்த பிறகு அவங்களுக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சி ஏற்பட்டதான். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அனுமனுடைய வாழ் வந்து தீப்பிடிச்சு எரிஞ்சு அதன் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா இலங்கையே அழியும் போது கூட சீதா பிராட்டிக்கு எதுவுமே ஆகலையா. அதே மாதிரி சீதா பிராட்டி வந்து பிரார்த்தனை செய்ததன் காரணமாக வந்து அனுமனுடைய வாழ் வந்து குளிர்ச்சியாக இருந்துச்சாம். அப்போ அவங்களுக்கான உறவு அந்த அளவுக்கு இருந்துச்சு. அனுமனுக்கும் சீதா பிராட்டிக்குமான அந்த பாசம் என்பது அந்த அளவுக்கு இருந்துச்சு. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த வருஷத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னா, எப்போதுமே முயற்சியின் காரகன் அப்படின்னா வந்து அனுமன் தான். அதனால் சீதா பிராட்டி அனுமன் உள்ள படமாக ஒரு வழிபடுங்க. இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா அனுமன் வழிபாடு அப்படின்றது உங்களுக்கு மிகப்பெரிய சிறப்பை தரும். வாய்ப்புள்ளவர்கள் ஒரு முறையேனும் வந்து நாமக்கல் போங்க. நாமக்கல்ல ஆஞ்சநேய பெருமான் இருப்பார். அந்த ஆஞ்சநேய பெருமானை வழிபடுங்க. அதே மாதிரி வந்து ஆஞ்சநேய பெருமானுக்கு வந்து வடமாலை சாத்தி செவ்வாய்க்கிழமை வெற்றிலை மாலை சாத்துங்க. உங்களுக்கு தடை இப்போ வந்து வருமானம் இருக்குது, ஆனால் தடை இருக்குது, ஒரு குடுக்கல் வாங்கல் இருக்குது, தடை இருக்குது அப்படின்னா அந்த தடையை உடைப்பதற்கு செவ்வாய்க்கிழமை அனுமனை போய் பார்த்து ஓம் தத்புருஷாயுத்மிகி வாயுபுத்ராயுத்மிகி தன்னோ அனுமன் பிரசோதயாத் என்று காயத்ரி மந்திரம் சொல்லி அவருக்கு வெற்றிலை மாற்றத்தை சாத்தி வேண்டிக் கொள்ளும்போது முயற்சி ஸ்தானத்தில் ஏற்படக்கூடிய தடைகளை உடைத்து உங்களை வெற்றி பாதைக்கு அனுமன் அழைத்து செல்வார். இது வந்து மிக முக்கியமான பரிகாரம் ரிஷபராசிக்காரர்களுக்கு. அடுத்ததான் மிதுனம் ராசி. மிதுனம் ராசிக்கு 2026 குரு பயிற்சி எப்படி இருக்கு? மிதுன ராசி இந்த குரு பயிற்சியால் மிகப்பெரிய யோகத்துக்கு செல்லக்கூடிய ராசியில் முதன்மையான ராசி மிதுன ராசி. ஏன்னா மிதுன ராசிக்கு 2ஆம் இடத்துல தனக்காரகனாக குரு பகவான் வந்து அமர்கிறார். அவருக்கு 2ஆம் இடம் என்பது குரு பகவான் உச்சமாகக்கூடிய இடம். இந்த உச்சமாகக்கூடிய இடத்துல வந்து பகவான் வந்து அமர்வது என்பது மிகப்பெரிய சிறப்பு. அது வந்து பார்த்தீங்கன்னா 26/5/2026 20/10/2026 வரை 5 மாத காலம் மிக சிறப்பாக யோக பலன்களை வரும்போதே அள்ளி கொடுத்து விடுவார். 20/10/2026 22/12/2026 வரை வந்து சிம்ம ராசிக்கு போய் அதிசாரத்தில் போவார். அந்த அதிசாரத்தில் போகும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் மீண்டும் வந்து வக்ரம் அடைஞ்சு மீண்டும் வந்து 23/2/2027 வந்து மீண்டும் வந்து மிதுனத்துக்கே வந்து விடுவார். இதில் பொது பலனாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட்டு உள்ள நுழையிறாரு 26/5/2026 முதல்ல உள்ள நுழையும் போதே வந்து பல்வேறு லாபங்களை அள்ளி கொடுத்துவார். அதிகார பதவியில் உள்ளவரோட தொடர்பு, பண வருவாய், எதிர்பாராத பண திருப்பம், புதிய வீடு வாங்குவது, நிலம் வாங்குவது, இடம் வாங்குவது, பதவிகள் கிடைப்பது, பட்டங்கள் பெறுவது, படிப்பை முடிக்க முடியாமல் இருக்கக்கூடிய மாணவர்கள் படிப்பு நிறைவு செய்வாங்க. எதிர்பாராத திருப்பமாக வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு நன்மைகள் நடைபெறும். திருமணம் கைகூடாத நண்பர்களுக்கு திருமணம் கைகூடும். இந்த
பொண்ணுலாம் நம்மளை கட்டிப்பாங்களா, இந்த பையன்லாம் நம்மளை கட்டிப்பாங்களா என்று ஏங்கிக் கொண்ட நண்பர்களுக்கு அதை விட சிறப்பான வாழ்க்கை கிடைக்கும். நகை நட்டுலாம் வாங்கி போட்டுக்கிற அளவுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதே மாதிரி வெளிநாட்டு பயணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும். வெளிநாட்டில் போய் படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். இப்படி எல்லா நன்மைகளும் இருந்தாலும் ஆனால் அந்த 5 மாத காலத்துக்குள் நீங்கள் முடிச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதிசாரத்தில் போகிறது, திருப்பி வக்ரமாகி திருப்பி வர்றது எல்லாமே சேர்ந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு 4 மாத காலம், அக்டோபர் மாதம் 20ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் அவ்வளோ சிறப்பாக இருக்காது. அதேமாதிரி இந்த நல்லா இருக்கிற காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பண வருவாயில் கொஞ்சம் நேர்மையை கடைபிடிக்கணும். இல்லை ஏதாவது குறுக்க வழியில் வந்த பணத்தெல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் கடனாலோ இல்லை அவங்களுக்கு அந்த பணத்தை திருப்பி கொடுக்குற சூழலாலோ பெரிய பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரிலாம் வந்துடும் இந்த 4 மாத காலத்தில். அதனால் ஃபஸ்ட்டு இருக்க 5 மாத காலத்தில் நேர்மையாக சரியாக சம்பாரிச்சோன்னா அதுக்கடுத்து வரக்கூடிய இந்த 4 மாத காலத்தில் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. அதுக்கப்புறம் திருப்பி 2வது மாதத்துக்கு பிறகு மீண்டும் வந்து உங்களுக்கு லாபத்தை கொடுப்பார். அதுக்கப்புறம் வந்து அவருடைய அந்த அடுத்த ஆண்டு இதே மே மாதம் வந்து தன்னுடைய அந்த 2ஆம் இடத்தை நிறைவு செய்வார். இதில் வந்து மிக முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, இவர் மிகப்பெரிய லாபத்துக்கு வருகிறார். அந்த லாபத்தை சரியாக பயன்படுத்தும் போது மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை அமையும். இதில் பார்வை பலனாக அப்படின்னு சொல்லும்போது, பார்வை பலனாக அப்படிங்கும்போது 6ஆம் இடத்தை பார்க்கிறார். அதனால் தீராத கடன் தீர்ந்துடும், தீராத நோய் தீர்ந்துடும், தீராத எதிரியை தீர்த்து கொள்ளலாம், எதிரியெல்லாம் பேச்சுவார்த்தையின் மூலியமாக தீர்த்து கொள்ளலாம். அதே போல் 8ஆம் இடத்துல இருக்கிறதால எந்த விஷயம்லாம் உங்களை பயன்படுத்துச்சு இத்தனை ஆண்டு காலம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு 60 வயது காரராக இருந்தாலும் இத்தனை ஆண்டு காலம் எது உங்களை பயன்படுத்துச்சோ அந்த பிரச்சனைகளை தீர்த்து கொள்வதற்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு இந்த குரு பயிற்சியில் இருக்கும். அதை கரெக்டாக பயன்படுத்தி தீர்த்துக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமாக வந்து 10ஆம் இடத்துல 10ஆம் இடங்கிறது தொழில்காரகன். 10ஆம் இடத்தை பார்வையாக பார்க்குறதால தொழில்காரகனாக வந்து பார்த்திங்கன்னா அந்த தொழிலில் இருக்கக்கூடிய இடையூறுகள், தொழிலில் எதெல்லாம் உங்களுக்கு வந்து இடைஞ்சலாக நினச்சிங்களோ அது எல்லாத்தையும் நீங்கள் தீர்த்துக்கலாம். அதேமாதிரி 12ஆம் இடத்தையும் பார்க்கறதால வந்து விரயஸ்தானத்தை பார்க்கறதால விரய செலவை குறைத்து சுப செலவாக மாற்றிக்கலாம். புதிய வீடு கட்டுவது, புதிய நிலம் வாங்குவது, வாகன யோகம் பெறுவது, வாகனத்தை மாற்ற தேவையில்ல, புதிய வாகனமே வாங்கிக்கலாம். அந்தளவுக்கு ஒரு வாழ்க்கை சிறப்பாக இருக்குது. ஆனால் சரியாக இந்த 5 மாதத்தை பின்பற்றிக்கணும். அதுக்கு அடுத்து வரக்கூடிய 4 மாதத்தில் வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் வருதுன்னா அதை சரியாக வந்து இறை வழிபாட்டால் சரி செய்துக்கணும். அப்படி பண்ணும்போது இந்த ஆண்டு 100க்கு 200% சூப்பராக இருக்கக்கூடிய ராசி மிதுன ராசி. இப்போ மிதுன ராசி என்ன மாதிரியான பரிகாரம் செய்யலாம், என்ன மாதிரியான புனித ஸ்தலத்துக்கு போகலாம்? மிதுன ராசியை பொறுத்தவரை இந்த ஆண்டில் அவர்கள் ரொம்ப கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னா வந்து சுவாமிமலை முருகப்பெருமான். சுவாமிமலை முருகப்பெருமான் அப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பையா, அவரை போய் இந்த குரு பயிற்சியை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. ஃபஸ்ட்டு வரக்கூடிய அந்த 5 மாத காலம் கொடுக்கக்கூடிய லாபத்தெல்லாம் எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து வரக்கூடிய சின்ன சின்ன சிரமங்களை கூட சுவாமிநாத பெருமான் தீர்த்து வைத்து விடுவார். அந்த சுவாமிநாத பெருமானுடைய பழைய கோயில் ஒன்று இருக்குது. நீங்கள் சுவாமிநாத பெருமான் கோயிலுக்கு உள்ள கும்பகோணத்தில் போகிறீங்க, அவரை வழிபடுறீங்க. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா பைபாஸில் வரும்போது பார்த்தீங்கன்னா திருவேரகம் அப்படின்னு ஒரு கோயில் இருக்கும். அதுதான் சுவாமிநாத பெருமானுடைய பழைய கோவில். அந்த திருவேரகம் கோயிலுக்கு போய் இறை வழிபாட்டை செய்து உங்களால் முடிந்தால் ஒரு நாள் அன்னதானம் பண்ணுங்கள். சுவாமிநாத பெருமானுக்கு அன்னதானம் செய்வது என்பது உங்களுக்கு அந்த கடந்த அதாவது அக்டோபர் மாதம் 20ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் 2027 பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி வரை அந்த 4 மாத காலம் பல்வேறு சிரமங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஃபஸ்ட்டு 5 மாதம் அள்ளி கொடுக்கக்கூடிய அதே குரு பகவான் அதுக்கடுத்து வந்து பல சிக்கல்களையும் மாட்டி விட்டுருவார். அந்த சிக்கல்கள் வராமல் இருப்பதற்கு கண்டிப்பாக நீங்கள் என்னென்னா சுவாமிநாத பெருமானை வழிபட்டு விட்டு நீங்கள் திருவேரகம் போங்க. அந்த திருவேரகத்தில் ஆதி சுவாமிநாத பெருமான் இருப்பார். அந்த சுவாதி சுவாமிநாத பெருமானை வழிபட்டு அங்கேயே ஒரு அன்னதானம் பண்ணுங்க. அந்த அன்னதானத்தின் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய அத்தனை துன்பங்களையும் நீக்கிவிட்டு உங்களை மீண்டும் சுகமான வாழ்க்கைக்கு அழைத்து செல்வார். இந்த குரு பயிற்சியில் வரக்கூடிய அத்தனை இன்பங்களையும் பெறுவதற்கு சுவாமிநாத பெருமானை வழிபட வேண்டும் மிதுன ராசி அன்பர்கள். அடுத்ததா கடகராசியை பார்க்கலாம். இப்போ கடகராசின்னு சொன்னாலே பொதுவாக ஸ்டார் ராசின்னு சொல்லுவாங்க. இப்போ விஜய், ஐஸ்வர்யா ராய் இவங்க எல்லாருமே கடகராசி தான். இந்த வருஷம் கடகராசிக்கு குரு பயிற்சி எப்படி இருக்கும் சார்? கடகராசியை பொறுத்தவரை இந்த ஆண்டு குரு பயிற்சி ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு தான் சொல்லலாம். ஆனால் குரு வந்து ஜென்மத்திலே வந்து அமர்கிறார். கடகராசி அரசியல் ராசி. நீங்கள் சொன்னது உண்மைதான். விஜய் கடகராசி, அஜித் கடகராசி, ஐஸ்வர்யா ராய் கடகராசி, அண்ணாமலை கடகராசி. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாரார் வந்து பார்த்திங்கன்னா கடகராசியில் வந்து எந்த ஒரு ஆளாக இருந்தாலும் சரி தான். ஒரு சங்கம் இருக்குன்னா அந்த சங்கத்துக்கு தலைவராக இருப்பாங்க. ஒரு ஹோட்டலில் வச்சுருந்தாங்கன்னா ஹோட்டல் சங்கத்துக்கு தலைவராக இருப்பாங்க. அது மாதிரி வந்து ஒரு ஓட்டுநராக இருந்தாங்கன்னா அந்த ஓட்டுநர் சங்கத்துக்கு தலைவராக இருப்பாங்க. அந்த தலைவருக்கான ராசி அதுதான் கடகராசின்னு சொல்லலாம். இந்த ராசி வந்து யோகசனி காலத்தில் அடியெடுத்து வச்சுருக்கு. இந்த ஆண்டு யோகசனி காலத்தில் அடியெடுத்து வச்சுருக்கிறது மிகப்பெரிய சிறப்பு. ஆனால் இந்த குரு பயிற்சி ஆனது வந்து பார்த்திங்கன்னா ஜென்ம குருவாக இருக்கிறார். ஜென்ம குருவாக இருக்கும்போது பல்வேறு விஷயங்கள் கை கெட்டினது வாய் கெட்டலையே. இப்போ விஜய் வந்து நிறைய தடுமாற்றம் இருக்குது இல்லையா, அந்த மாதிரி கை கெட்டினது வாய் கெட்டலையே அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய விஷயங்கள் இருக்கும். வரக்கூடிய அக்டோபர் மாதம்
20ஆம் தேதிக்கு பிறகு அதிசாரத்தில் 2ஆம் இடத்துக்கு தனக்காரனாக போவார். அதுக்கு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 13/11/2026 ராகு கேது பயிற்சி. அஸ்தமத்தில் இருக்கக்கூடிய 8ஆம் இடத்துல இருக்கிற இந்த ராகானது பயிற்சி ஆகி 7ஆம் இடத்துக்கு போவார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நட்பு கை கொடுக்கும். அப்போ வந்து சிறப்பாக இருக்கும். இவர்களை பொறுத்தவரை இந்த குரு பயிற்சியில் முற்பாதி வந்து சிறப்பை தராது. முற்பாதி பல்வேறு தலைவலியை தான் தரும். அதே சமயத்தில் பிற்பாதியில் வந்து அக்டோபருக்கு மேலே அந்த ராகு கேது பயிற்சியும் அதிசார குரு பயிற்சியும் சேர்ந்து மிகப்பெரிய யோகத்தை கொடுத்து நிறைய லாபத்தை தரும். அடுத்த ஆண்டு வரக்கூடிய குரு பயிற்சி எண்ணிலடங்கா வருமானத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்கும். இந்த ஆண்டை பொறுத்தவரை லாப நஷ்டம் கலந்து தான் வரும். இறை வழிபாட்டை மேற்கொள்ளணும். அதே சமயத்தில் யோக சனி காலம் இருக்கிறதால உங்களுக்கு பெரிய நஷ்டம் ஒன்றுமே இல்லை. லாபம் முழுசாக வரலையே நேற்று வரலைக்கும் ஒரு வேலை கிடைக்கலன்னு நினச்சோம். இப்போ வேலை கிடைக்குது. ஆனால் வேலை வந்து டெம்பரவரின்னு சொல்லிட்டாங்க. ஒரு வருஷம் நீ வந்து கடுமையாக உழைச்சா தான் உனக்கு பர்மனெண்ட் ஆக்கும்னு சொல்லிட்டாங்க. ஐயோ, நான் பர்மனெண்ட்டாக கிடச்சோன்னு நினச்சேன். எவ்வளோ பெரிய கம்பெனியில் வேலை கிடச்சி அது டெம்பரவரியாக போயிடுச்சு அப்படின்னு உங்களை புலம்ப விட்டுரும். இதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு போய் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த பொண்ணுக்கு அவங்க வீட்டில் கட்டிக்கிறேன்னா சொல்லுவாங்க. ஆனால் அந்த பொண்ணு ஒரு வருஷம் படித்து முடிக்கட்டும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அடுத்த வருஷம் அந்த பொண்ணு கட்டிக்குமா கட்டிக்காதா இப்படின்னு அதாவது கை கட்டினது வாய் கட்டாத ஒரு சூழலை உருவாக்கி கொடுக்கும் அப்படின்ற மாதிரி தான் கடகராசி இந்த ஆண்டை பொறுத்தவரைக்கும் இருக்குது. ஆனால் அது எல்லாமே கிடைச்சிடும், எதுவும் மிஸ் ஆகாது. காரணம் என்னன்னா உங்களுக்கு யோக சனி காலத்தில் இருக்காங்க. யோக சனி பகவான் போல கொடுப்பான் இல்லை, சனி போல் கெடுப்பான் இல்லைன்னு சொல்கிற மாதிரி சனி கொடுக்குற இடத்துக்கு வந்திருக்காரு. அதனால் மிகப்பெரிய சிறப்பு. அந்தணன் தனித்திருந்தால் அவதிகள் பல உண்டாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்தணன் என்பது குரு பகவான். குரு பகவான் ஜென்மத்திலே உட்காரும்போது சில அவதிகளை தருவார். அந்த அவதிகள் என்பது என்ன அப்படின்னா உங்களுக்கு கை கட்டியது வாய் கெட்டாமல் போகுமோன்ற பயம் தான். அந்த பயத்தை நிற்கணும். எனக்கு கிடைக்கும். நேற்று வரையும் நான் குப்பையாக இருந்தேன், இன்னைக்கு இந்த வாய்ப்பு இருக்குது, அடுத்து இந்த வாய்ப்பை முழுமையாக பயன்படுத்தி கொள்ள யோகத்தையும் கடவுள் கொடுப்பார்னு நம்புங்க. குரு அதிசாரத்தில் வரும்போதும் அதுமாதிரி ராகு கேது பயிற்சிக்கு பிறகு மிகப்பெரிய லாபத்தை தருவார். அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் மிக சிறப்பாக இருக்கும். இந்த குரு பயிற்சி வந்து பார்வை பலனாக வந்து பார்த்திங்கன்னா கடகராசிக்கு பல்வேறு லாபத்தை தருகிறார். எப்படின்னா பார்வை பலனாக 5ஆம் பார்வையாக விருச்சிக ராசியை பார்க்கிறார். விருச்சிக ராசியை பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா தொழில் கண்டிப்பாக அமைஞ்சிரும். அதேமாதிரி 7ஆம் பார்வையாக வந்து மகரத்தை பார்க்கிறார். அதனால் வந்து திருமணம் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. 9ஆம் பார்வையாக மீனத்தை பார்க்கிறார். அதுவும் சனி பகவானை பார்க்கிறார். அதனால் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வாய்ப்பு கிடைச்சி உங்களுடைய சனி கொடுக்கக்கூடிய யோகத்தை கடுமையான போராட்டத்திற்கு பிறகு பெற்றுக்கொள்ள முடியும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா எதையும் மன உளைச்சலே ஆகக்கூடாது. மன உளைச்சல் ஆகாமல் கைக்கு கிடைக்கிறத போராடி பெற்றுக்கொள்ளணும். ஒரு இடத்துல புதையல் இருக்குது சொல்லிட்டீங்க, அந்த இடத்துக்கும் போயிட்டீங்க. ஆனால் புதையலை எடுக்கிற வரைக்கும் பொறுமை வேண்டும். இந்த குரு பயிற்சியில் மிக முக்கியமாக கடகராசிக்காரர்கள் கடைபிடிக்க வேண்டிய விஷயம் என்ன, பொறுத்து காத்து உங்களுக்கு தேவையானது பெற்றுக்கொண்டால் இந்த குரு பயிற்சி மிகப்பெரிய யோகமாக இருக்கும். கடகராசிக்காரங்க வந்து எந்த கோவிலுக்கு போகலாம், எந்த மாதிரியான பரிகாரம் செஞ்சால் நல்லா இருக்கும்? கடகராசிக்காரர்களை பொறுத்தவரை அவர்களுக்கான யோக கோவில் அப்படின்னு சொன்னால் திருச்சி திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரி. கடகராசியில் நீங்கள் பிறந்துட்டாலே ஒரு முறையேனும் நீங்கள் திருச்சி திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரியை பார்க்கணும். கடகராசி வந்து நீர் ராசி. பஞ்சபூத ஸ்தலங்களில் நீர் ஸ்தலம் வந்து திருவானைக்காவல். அங்கே இருக்கிற ஜம்புகேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி உலகெங்கும் காத்து ரட்சிக்கக்கூடிய எம்பெருமான் சிவபெருமானுடைய மனைவியாக இருக்கக்கூடிய அகிலாண்டேஸ்வரி மிக சக்தி வாய்ந்தவர். அந்த அகிலாண்டேஸ்வரி போய் பாருங்கள். அவருக்கு ஒரு மகிழம்பு மாலை வாங்கி கிரீட மாதிரி வைங்க. வைக்கும்போது உங்களுக்கு கிரீட பதவி கிடைக்கும். அதேமாரி ஜம்புகேஸ்வரர் வந்து தண்ணிக்குள்ளார இருப்பார். பஞ்சபூத ஸ்தலங்களில் நீர் ஸ்தலம் தண்ணிக்குள்ளாரே இருப்பார். அவரை போய் பார்த்து அவருக்கு வில்வம் வைங்க, வரக்கூடிய கஷ்டம்லாம் நீங்கிடும். அங்கேயே இருக்கக்கூடிய குபேர லிங்கம்னு உள்ளே இருக்கும். அந்த குபேர லிங்கத்தை வழிபடுங்க. உங்களுக்கு இந்த குரு பயிற்சியில் மிகப்பெரிய யோகம் கிடைத்து வரக்கூடிய அத்தனை வாய்ப்புகளும் கைக்கு வந்து மிகப்பெரிய லாபத்தை சந்திக்க முடியும். அடுத்ததா சிம்ம ராசியை பார்க்கலாம். சிம்ம ராசிக்கு வந்து இந்த வருஷம் குரு பயிற்சி எப்படி இருக்கு? சிம்ம ராசியை பொறுத்தவரை இந்த குரு பயிற்சி மிக சிறப்பாக இருக்கிறது. 11ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் 12ஆம் இடத்துல நகர்கிறார். 12ஆம் இடத்துல நகரும்போது விரைய செலவு இருக்கும். ஏற்கனவே நீங்கள் அஷ்டமத்து சனியில் இருக்கீங்க. இந்த அஷ்டமத்து சனியானது கஷ்டம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். ஆனால் குரு பகவான் உங்களுக்கு சாதகமாக வந்து இல்லை. இப்போ வந்து 11ஆம் இடத்துலேருந்து 12ஆம் இடத்துக்கு நகர்கிறார். அதே 12ஆம் இடத்துல இருந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் ஜென்மத்தில் அதிசாரத்தில் நகர்வார். இது எல்லாமே சேர்ந்து இந்த ஆண்டு குரு பயிற்சியில் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லாபத்தை அடையாத ஒரு ராசினா அது வந்து சிம்ம ராசி தான். அதுக்காக பயந்து விடக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ராகு கேதுல வந்து ராகு சாதகமாக இருக்கிறார். கேது பகவான் ஜென்மத்தில் இருந்தாலும் ராகு பகவான் 7ஆம் இடத்துலேருந்து உங்களை வந்து தற்காத்து கொண்டு இருக்கிறார். அதே மாதிரி வந்து உங்களுடைய ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் வந்து மாதம் நகர்ந்து உங்களை தற்காத்து கொள்வார். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய உங்களுடைய 2ஆம் இடத்து அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவானும் உங்களுக்கு பல்வேறு லாபங்களை தருவார். மாத கிரகங்கள் உங்களுக்கு லாபத்தை தரும். இந்த குரு பயிற்சியில் வந்து மிகப்பெரிய லாபம் இல்லை. அதே சமயத்தில் வந்துன்னா பார்வை பலனாக
வந்து பார்த்திங்கன்னா கடக ராசியிலேருந்து அவர் வந்து உங்களுக்கு 4ஆம் வீட்டை பார்க்குறார். 4ஆம் வீட்டை பார்க்கும்போது வீண் அலைச்சல்கள் தவிர்க்கப்படும். ஒரு இடத்துக்கு போகலான்னு நினைப்பீங்க, அந்த இடத்துக்கு போனால் அது வேலை நடக்காது. அப்போ தொலைபேசி வாயிலாகவே நம்ம கேட்டு அது கண்டிப்பாக வேலை நடக்குமா அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிப்போம். அப்போ வந்து அது அந்த வேலை நடக்கலன்னு போகாமலே விட்டுருவீங்க. அப்போ வீண் அலைச்சல்கள் தவிர்க்கப்படும். தாயாருடைய உடல்நிலை கவனம் செலுத்தணும். இதுமாரி வீடு மண்மனை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளே தலையிடக்கூடாது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அலுவலக ரீதியான பணிகளில் வந்து பார்த்திங்கன்னா சக ஊழியர்களை மதித்து நடக்கணும். நேற்று வரைக்கும் நம்ம அதிகார பதவியாக இருந்தோம், இன்றைக்கி அந்த பதவியில் மாற்றம் வருது, பதவியிலேருந்து தூக்கி போடுறாங்க அப்படின்னாலும் வந்து அதுக்காக மன உளைச்சல் ஆகக்கூடாது. வரும் காலம் சிறப்பாக இருக்கும். யாரெல்லாம் உங்களை இப்போ வந்து ஏளனமாக பேசுகிறார்களோ அவர்களெல்லாம் அடுத்து இந்த அஷ்டமத்து சனி முடிஞ்சு யோக சனி காலம் வரும்போது மிகப்பெரிய ஒரு உயரத்தில் உங்களை பார்ப்பாங்க அப்படின்றத மனசில் வச்சுக்கணும். சனி பகவான் வந்து அடித்து திருப்பி கொடுப்பார். அதை நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு வந்து பொருளாதார நெருக்கடி இருக்கும். பண விஷயத்தில் வந்து ரொம்ப கராராக இருக்கக்கூடாது, விட்டு கொடுத்து போகணும். அதேமாரி வட்டிக்கு வாங்கக்கூடாது, ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது, கிரெடிட் கார்டு வாங்கக்கூடாது. இப்படிலாம் வந்து பல்வேறு விஷயங்கள் நீங்கள் கவனமாக இருக்கும்போது இந்த குரு பயிற்சி சூப்பராக இருக்கும். பார்வை பலனில் வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் இடம், 6ஆம் இடம், அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் இடம், இதெல்லாம் பார்க்குறதால வந்து பார்த்தோன்னா கடன் கட்டுக்குள்ளே வந்துடும். அலைச்சல் இருக்காது, அந்த கடனை பற்றிய கவலைகள் இருக்காது. எதிரியுமே நம்மளை என்ன பண்ணிடுவானோ, ஆஃபீஸில் நமக்கு வந்து இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கோமே, இதுக்கு பனிஷ்மெண்ட் ஆகி நம்ம வேலையை போயிடுமோ, இல்லை அதிகார பதவியே போயிடுமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். அந்த பயமெல்லாம் வந்து குரு பார்வை பலனாக இருக்கிறதால அதனால் மிகப்பெரிய பாதிப்பெல்லாம் தராது. இறை வழிபாட்டை மேற்கொள்ளும் போது பார்வை பலனில் குரு உங்களை காப்பாற்றி விடுவார். எந்த பயமும் வேண்டாம். சிம்ம ராசிக்கு வந்து எந்த கடவுளுடைய அருள் அதிகமா இருக்கு, அவங்க எந்த கோவிலுக்கு போகலாம், எந்த மாதிரியான பரிகாரம் செய்யலாம்? இந்த குரு பயிற்சியில் சிம்மராசியை பொறுத்தவரை அஷ்டமத்தில் வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் இருப்பது, அதே போல் வந்து விரயஸ்தானத்துலேயும் ஜென்மத்திலையும் குரு பகவான் இருப்பது, ரெண்டுமே சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அவர்கள் மிக முக்கியமாக வழிபட வேண்டியது அப்படின்னா, உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக மைசூர் போங்க. மைசூர் சாமுண்டீஸ்வரியை போய் பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா சீரடி சாய்பாபா வழிபாடு செய்யலாம். மகான்கள் வழிபாடும் அம்மன் வழிபாடும் சிறப்பை தரும். நீங்கள் அம்மன் புத்துமாரியம்மனாக இருக்கலாம், கருமாரியம்மனாக இருக்கலாம், பக்ர தெய்வம் என்று சொல்லக்கூடிய அம்மன், முனியப்பன், 18ஆம் படி கருப்பு, அந்த மாதிரி பக்ர தெய்வங்கள், கெடாவெட்டு தெய்வங்களை வழிபடும்போது அந்த துன்பமானது தீரும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மகான்கள் வழிபாடு செய்யணும். மகான்கள் வந்து ராகவேந்திர வழிபடுவது, வடலூர் வள்ளலாரை வழிபடுவது, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஐயா வழி அப்படின்னு சொல்லி அவரை வழிபடுவது, இப்படியாக மகான்கள் வழிபாடும் அம்மன் வழிபாடு இந்த குரு பயிற்சியில் இருக்கக்கூடிய துன்பங்களையும் அஷ்டமத்து சனியில் இருக்கக்கூடிய துன்பங்களையும் நீக்கி உங்களை மிகப்பெரிய யோகத்துக்கு எடுத்து செல்லும். அடுத்ததான் வந்து கன்னிராசி. கன்னிராசிக்கு 2026 குரு பயிற்சி எப்படி இருக்கும்? கன்னிராசியை பொறுத்தவரை 2026 குரு பயிற்சி மிக சிறப்பாக இருக்கும். ஏன்னா 2025 குரு பயிற்சி வந்து அவ்வளோ சாதகமாக இல்லை. ஏன்னா 2025 வந்து 10ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் இப்போ 11ஆம் இடத்துக்கு வருகிறார். 11ஆம் இடத்துல குரு பகவான் வருவது என்பது மிகப்பெரிய சிறப்பை தரும். அது உச்சமடைகிறார். அதே போல் கன்னிராசியை பொறுத்தவரை சனி பகவானும் கண்ட சனியில் இருக்கார். கண்ட சனி என்பது கஷ்டம். எங்கே கஷ்டம் அப்படின்னா உறவுகளோட கஷ்டம். வெளியில் வருமானம் இருக்குது, வாய்ப்பு இருக்குது, ஆனால் வீட்டில் வந்து சண்டை சச்சரவு, கணவன் மனைவி புரிதல் இல்லை. ஏன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வீட்டுக்கு ஒரு 8 மணிக்கு வரேன்னு சொன்னீங்கன்னா அந்த நேரத்துக்கு போக முடியாது. வேலை அதிகமாக இருக்கும். வேலை அதிகமாக இருக்குது, வருமானம் இருக்குது அப்படின்னு நீங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது வீட்டுக்கு வரலன்னு சண்டை பிடிப்பாங்க. இந்த மாதிரி வந்து தேவையில்லாத வம்பு, தேவையில்லாத வழக்கு, தேவையில்லாத மன உளைச்சல், தேவையில்லாத அலைச்சல், நண்பர்கள் துரோகி ஆவார்கள், மனைவியே வந்து விஷமாக மாறுவார்கள், அப்படிலாம் இருக்கும். ஆனால் இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து தீர்த்து கொள்ள முடியும். குரு பகவான் இந்த குரு பயிற்சியில் மிக சாதகமாக இருக்கிறார். அதே போல் வந்து ராகு கேது பயிற்சியும் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வரும்போது சாதகமாக வரப்போகுது. 11ஆம் இடத்துக்கும் 5ஆம் இடத்துக்கும் இது எல்லாம் சேர்ந்து இந்த ஆண்டில் குரு பயிற்சியிலையும் ராகு கேது பயிற்சியிலையும் மிகப்பெரிய லாபத்தை அடையக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா வந்து அது வந்து கன்னி ராசி. அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வரக்கூடிய 26/5/2026 பெறக்கூடிய குரு பயிற்சியிலேருந்து அதுக்கடுத்து 20/10/2026 வரைக்கும் இந்த 5 மாதம் சும்மா டாப்பில் இருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விரயஸ்தானத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 மாதம் இருப்பார். அதனால் வந்து சிம்மத்துக்கே வருவார். அப்போ கொஞ்சம் விரயமாக இருக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்டசன் நட்பு நண்பர்கள், அதாவது துரோகிகளை அடையாளம் பார்த்து துரோகிகளை ஒதுக்கி வைத்துவிட்டு நல்ல நண்பர்களை சேர்த்து கொண்டு தொழில் தொடங்கலாம். கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து தொழில் தொடங்கலாம். தொழிலை வழி நடத்தலாம், தொழிலை விரிவாக்கம் செய்யலாம். அதுமாரி திருமணம் கைகூடாத நண்பர்களுக்கு திருமணம் கைகூடும். திருமணம் கைகூடுவதில் சில சிரமங்கள் இருக்கும். நினைத்த பெண் கிடைக்காது, அதாவது கிடைத்த பெண்ணை ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற சூழல் தான் வரும்.
அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பெண்ணை நான் நல்லா படிச்சிருக்கேன், எனக்கு படித்த மாப்பிள்ளை தான் வேணும் அப்படின்னு ரொம்ப நாளாக காத்திருப்பாங்க. ஆனால் இப்போ படிக்காத அவங்களோட கம்மியாக படித்த மாப்பிள்ளையே வருவாங்க. அவங்கள ஏற்றுக்கொள்ளும் போது அவங்க வாழ்க்கை தரமாக நல்லாவே இருக்கும். அதே மாதிரி புதிய லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதேமாதிரி பார்வை பலனாக வந்து பார்த்திங்கன்னா கன்னி ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்தை பார்க்கிறார். 3ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது எடுக்கிற முயற்சியெல்லாம் வெற்றியாகும். அவங்க வந்து ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணணும். கீப் ட்ரை அண்ட் கீப் ஆன் ட்ரை அப்படின்னு சொல்கிற மாதிரி ட்ரை பண்ணாலே உடனே அதுக்கு வெற்றி கிடைக்கும். அதே மாதிரி 5ஆம் இடத்தை பார்க்கிறார். கன்னி ராசியில் பிறந்த பெண்களுக்கு, குழந்தை பாக்கியம் இல்லாத பெண்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் இடத்தை பார்க்கிறார். 7ஆம் இடத்தை பார்க்கும்போது தொழில் அமைஞ்சிரும். அது ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. அது வந்து பண வருவாய் கிடைக்கும். தொழில் ரீதியான பண வருவாய் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஹோட்டல் நடத்துகிறேன், அந்த ஹோட்டலில் எனக்கு வருமானமே இல்லை, வர்றதுக்கும் செலவுக்கும் சரியாக போகுது அப்படின்ட்டு புலம்பிக் கொண்டு இருக்கக்கூடிய கன்னிராசி என்பவர்களுக்கு இப்போ தான் நான் ஹோட்டலில் லாபத்தையே பார்க்குறேன் அப்படின்னு பெருமைப்பட்டு கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான காலம் இந்த குரு பயிற்சியில். அதேமாரி தங்கம் சேரும். அது வந்து மிகப்பெரிய வாய்ப்பு கொடுக்கும் இந்த குரு பயிற்சியில் அவர்களுக்கு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிற உறுப்பினர்கள், இப்போ வந்து என்னுடைய மனைவிக்கு நான் நகையே வாங்கி கொடுக்கல என்று புலம்பிக் கொண்டு இருக்கக்கூடிய கன்னிராசி என்பவர்களுக்கு மனைவிக்கு நகை வாங்கி கொடுக்க முடியும். கணவனுக்கு வந்து இப்போ கன்னிராசி பெண்ணாக இருந்தால் கணவனுக்கு நகை வாங்கி கொடுக்க முடியும். அதுமாதிரி காதல் திருமணங்கள் கைகூடும். காதல் திருமணங்கள்னா கன்னிராசியை பொறுத்தவரை காதல் திருமணமே செட் ஆகாத ஒரு ராசினா அது கன்னிராசி. அப்படி கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த நேரத்தில் கண்டசனி அதுமாதிரி லாபத்தில் குரு பகவான் பயணமாகும்போது என்ன ஆகுனா அந்த லவ் மேரேஜ் அரேஞ்சு மேரேஜ் ஆகிடும். லவ் மேரேஜே வீட்டுக்கு தெரிஞ்சு அவங்களே நிச்சயிக்கப்பட்ட திருமணமாக மாறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த நேரம் அப்படி ஒரு அற்புதமான நேரம் கன்னிராசிக்கு. அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயத்துலையும் கண்டசனி இருக்கிறதால கவனமாக இருக்கணும். கண்டசனினா கவனம்னு அர்த்தம். அப்போ ஒரு விஷயத்தை பேசும்போது ரொம்ப கவனமாக பேசிக்கொண்டால் குருக்கு கொடுக்கக்கூடிய அத்தனை பலன்களையும் ராகுகேது பயிற்சியின் மூலியமாக வரக்கூடிய அத்தனை பலன்களையும் எடுத்துக்கொண்டு சிறப்பாக இந்த குரு பயிற்சியை வந்து கையாண்டு மிகப்பெரிய லாபத்துக்கு செல்ல முடியும் கன்னிராசி. கன்னிராசி எந்த கோவிலுக்கு போனால் அவங்களுக்கு லைஃப்பில் ஒரு மாற்றம் உண்டாகும் சார்? என்ன மாதிரியான பரிகாரம் செய்யலாம்? இந்த குரு பயிற்சியை பொறுத்தவரை கன்னிராசிக்காரர்கள் மிகப்பெரிய லாபம் வேணும் அப்படின்னா கன்னிராசிக்காரர்களுடைய கடவுள் அப்படின்னா கேரள மாநிலம் குருவாயூரில் அருள்பாலிக்கூடிய குருவாயூரப்பன். இந்த குருவாயூரப்பனோட சிறப்பு என்ன அப்படின்னா குருவாயூரப்பன் பெருமாள். இந்த பெருமாளை பிரதிஷ்டை செய்தது வந்து பார்த்தீங்கன்னா பொம்முடி சிவன் சிவபெருமான் தான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சிவகடாட்சம் கிடைக்கும். இந்த குருவாயூரப்பனை போய் வழிபட்டுட்டு இப்போ இந்த குரு பயிற்சி வந்துருச்சுப்பா, உங்களால் வந்து தங்கம் அதிகமாக வாங்க முடியல, ஒரு 2 கிராம் கோல்டு தான் வாங்க முடியுது அப்படின்னா ஒரு 2 கிராம் ஒரு மோதிரம் வாங்கி குருவாயூரப்பனை போய் வழிபட்டுட்டு அந்த குருவாயூரப்பன் சன்னதியிலே நின்று ஒரு 2 கிராம் மோதிரத்தை கையில் போட்டுக்கோங்க. இல்லை எனக்கு செயின் வாங்க முடியுது அப்படின்னா செயின் வாங்கி போட்டுக்கலாம். அப்போ குருவாயூரப்பனை வழிபட்டு குருவாயூரப்பன் அருளோடு ஒரு நகையை அணிந்து கொள்ளும்போது இந்த குரு பயிற்சியின் மூலியமாக வரக்கூடிய அத்தனை யோகத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த நகையானது என்றும் உங்களை விட்டு போகவே போகாது. இந்த குரு பயிற்சியின் மூலியமாக கன்னிராசிக்காரில் கண்டிப்பாக குருவாயூர் போங்க, நகை வாங்கி போட்டுக்கோங்க. இங்கேருந்தே வாங்கி எடுத்துகிட்டு போய் குருவாயூரில் நகை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நகை சேரலை என்று புலம்பிக் கொண்டு இருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கு நகை சேரும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யோகமும் கிடைக்கும். இந்த குரு பயிற்சி மூலியமாக வழிபட வேண்டிய கடவுள் குருவாயூரப்பன். அடுத்ததா துலா ராசி பார்க்கலாம். துலா ராசிக்கு 2026 குரு பயிற்சி எப்படி இருக்கு? துலாம் ராசியை பொறுத்தவரை 2026 குரு பயிற்சி 10ஆம் இடத்துக்கு குரு பகவான் வருகிறார். 10ஆம் இடத்துக்கு குரு பகவான் வந்தாலே பதவி போகும் அப்படின்றது வந்து ஒரு பொதுவான நியதி. 10இல் குரு வந்தால் பதவி பறிபோகும் அப்படின்னு சொல்லுவாங்க. வாலி பட்டம் இழந்தது 10ல் குரு வரும்போது தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த குரு பகவான் வந்ததால் என்ன மாதிரி ஒரு நிகழ்வுகள் நடந்துடும் அப்படின்னு ஒரு பயம் இருக்கும். அதை பற்றி பயப்பட தேவையில்லை. காரணம் என்னன்னா உங்களை பொறுத்தவரை 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார். அது ஒரு பெரிய லாபம். 6ஆம் இடத்து சனி பகவான் என்பது தொழிலை இறுக்கி பிடித்து கொள்வார். கஷ்டத்தை கொடுத்தாவது தொழிலை உங்களுக்கு தக்க வைத்துக் கொள்வார். அதே மாதிரி 10ஆம் இடத்துல குரு பகவான் வருவது என்பது உங்களுக்கு இடமாற்றம் நிகழும். ஒரு வேலை இருக்கீங்கன்னா அந்த வேலையில் ஒரு செக்ஷனில் இருப்பீங்க, இன்னொரு செக்ஷனுக்கு மாற்றிடுவாங்க. ஒரு பிரான்ச்சில் வேலை செய்வீங்க, இன்னொரு கஷ்டமான பிரான்ச் கூட மாறலாம். கஷ்டங்கள் வறுமை ஒழிய முழுமையான கஷ்டங்கள் இல்லை என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளணும். 20/10/2026 வரை மட்டும்தான் இந்த 5 மாத காலம்தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதிசாரத்தில் மாறும்போது கடகடகடன் மாறி போயிடுவார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ராகுகேது பயிற்சியும் வந்து பார்த்தீங்கன்னா 13/11/2026 ராகுகேது பயிற்சி நிகழ்து. அந்த ராகுகேது பயிற்சியும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. ஏன்னா காரணம் என்னென்னா 4ஆம் இடத்துல வந்து பேர போகிறாரு. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ஆம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கேது பகவான் பேர போகிறார். இது எல்லாம் சேர்ந்து அலுவலக ரீதியான வேலை ரீதியான தொழில் ரீதியான சில சிரமங்கள் இருந்தாலும் அந்த சிரமங்கள் எல்லாம் கட்டுக்குள்ளே தான் இருக்கும். பயப்பட வேண்டாம்.
அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எதுலேயும் கவனமாக இருக்கணும். அடுத்தவர்கிட்ட பார்த்து பேசணும், சக ஊழியர்கிட்ட பேசும்போது பார்த்து பேசணும், உயர் அதிகாரிகிட்ட பேசும்போது பார்த்து பேசணும், அலுவலக ரீதியான பணத்தை கையாளும் போது பார்த்து கையாளணும், அலுவலக ரீதியான பயணம் மேற்கொள்ளும் போது பார்த்து போகணும். இப்படி எல்லாத்திலையும் கவனமாக இருந்தால் மட்டுமே போதும். இந்த குரு பெயர்ச்சியால் பல்வேறு லாபங்களை எளிதாக பெற்றுக்கொள்ள முடியும். இதில் பார்வை பலன் அப்படின்னு சொல்ல போனால் எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா குருக்கு பார்வை பலன் தான் அதிகம். குரு பார்வை கோடி நன்மை. எப்போதுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா தெய்வங்களையும் தள்ளி நின்று வழிபடணும். இப்போ சிவபெருமானை வழிபடும்போது நம்ம ரெண்டு கேட்டு போட்டிருப்பாங்க, அந்த கேட்டில் சைடில் நின்று வழிபடுவோம். அதே சமயத்தில் குரு பகவானை தட்சிணாமூர்த்தியை வழிபடும்போது நவகிரகத்தில் குரு பகவானாக இருந்தாலும் சரிதான், தட்சிணாமூர்த்தியாக இருந்தாலும் சரிதான், அவர்களை வழிபடும்போது நேருக்கு நேராக தான் வழிபடணும். அவருடைய கண் பார்வை நம்மளை பார்க்கணும். பார்வை பலன் தான் அதிகம் குரு பகவானுக்கு, தட்சிணாமூர்த்திக்கு. அப்போ அந்த பார்வை பலனாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய துலாம் ராசிக்கு 2ஆம் வீடாக இருக்கக்கூடிய விருச்சக ராசியை குரு பகவான் பார்க்கிறார். அது மிகப்பெரிய பலம். அப்போ என்னென்னா பணத்தட்டுப்பாடு இருக்க தான் செய்யும், ஆனால் தொடர் முயற்சியின் வாயிலாக பணத்தட்டுப்பாடு நீங்கும். குடும்பத்தில் சண்டை சச்சரவு இருக்க தான் செய்யும், ஆனால் தொடர் முயற்சியின் வாயிலாக அந்த சண்டை சச்சரவுகளை நீக்கிக் கொள்ள முடியும் பொறுமை காக்கும்போது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் இடத்தை பார்ப்பார். 4ஆம் இடத்தை பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அலைச்சல்கள் தவிர்க்கப்படும். அதே மாதிரி வந்து சொத்து பிரச்சனை, வீடு பிரச்சனை, மண்மனை பிரச்சனை, ஒரு இடம் வாங்கினேன், அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட் சரியாக நான் பார்க்காம வாங்கிட்டேன், அதோடைய அந்த பத்திரப்பதிவு பண்ண முடியல என்று புலம்பிக் கொண்டு இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு அந்த பத்திரப்பதிவுகள்லாம் செய்யறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அதேமாதிரி 6ஆம் இடத்தை பார்க்குற 6ஆம் இடத்தை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கடன், நோய், எதிரி 3ஐயும் வென்று விட முடியும். 6ஆம் இடத்துல ஏற்கனவே சனி பகவான் இருக்கிறார், அதை வேற ஒரு குரு பகவான் பார்க்கிறார். அப்போ சனி பகவான் இருக்கிற இடத்துல குரு பகவான் பார்க்கும்போது தேவையில்லாத அலைச்சல்கள் தவிர்க்கப்படும், தேவையில்லாத எதிரிகள் உருவாவது தவிர்க்கப்படும். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா நோய்கள் தவிர்க்கப்படும். இது எல்லாத்தையும் மீறி வியாபார விஷயமாக, வருமான விஷயமாக கடன் கிடைப்பதற்கு வழி கிடைக்கும். ஏன்னா உங்களுக்கு கடங்கார இடத்துல தான் சனி பகவான் பயணமாகிறார். அப்போ கடன் வாங்கியாவது தொழிலை நடத்தி கொள்ள முடியும், கடன் வாங்கியாவது மனைவியோட நகைகளை மீட்டு கொடுத்து சந்தோஷம் அடைய முடியும், கடன் வாங்கியாவது வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி போட முடியும், கடன் வாங்கியாவது வாகனத்தை மாற்றிக்கொள்ள முடியும். இப்படி கடன் பெற்றாவது உங்களை நீங்கள் சரி செய்து கொள்ள முடியும். அந்த கடனும் கட்டுக்குள்ளார வரும் குரு பார்வை இருக்கிறதால பயப்படவே வேண்டாம். 10ஆம் இடத்துல வந்த குரு பகவான் பார்வை பலனாக பல்வேறு லாபங்களை எளிதாக கொடுக்கிறார். அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய அக்டோபர் மாதம் 20/10/2026 பிறகு அதிசாரத்தில் 11ஆம் இடத்துக்கு போய் அந்த கடனையுமே உங்களுக்கு அடைக்கிறதுக்கான வழிகளை தந்து விடுவார். ஒரே செட்டில்மெண்ட்டாக கடனை அடைக்கிறதுக்கான வழிகளையும் தந்து விடுவார். அதனால் வந்து பயப்படவே வேண்டாம். இந்த குரு பயிற்சியில் திட்டமிட்டு ஜோதிடத்தை நீங்கள் எப்படி பயன்படுத்திங்கன்னா, ஜோதிடத்தில் இந்த மாதிரி பொது பலன் இருக்கும்போது அந்த நேரத்தில் கடன் வாங்கணும், அது மாதிரி அந்த கடனை அடைக்கிறதுக்கான வழி கிடைக்கிற நேரத்தை குறித்து வச்சுக்கிட்டு அந்த நேரத்தில் கடனை அடைச்சிடணும். இப்படி ஜோசியத்தை பயன்படுத்திக்கும் போது யாராக இருந்தாலும் வெற்றி பெற்ற முடியும். அதை விட்டுட்டு ஜோசியத்தை மூட நம்பிக்கையாக எடுத்துக்க கூடாது. இந்த நேரத்தில் நம்ம துலாம் ராசிக்காரர்களுக்கு புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா 26/5/2026 20/10/2026 வரை உங்களுக்கு வந்து கடன் வாங்குறதுக்கு, தொழிலை விரிவாக்கம் செய்வதற்கு, எதையும் பொறுமையாக அனுசரிக்கிறதுக்கான நேரம்னு குறித்து வச்சுக்கணும். அதுக்கடுத்து 20/10/2026 13/2/2027 வரை அதிசாரத்தில் குரு பகவான் போய் அங்கேயே வக்ரமாகி எல்லாம் நடக்கிற நேரத்தில் புதிய வாய்ப்பை கொடுப்பார். அந்த நேரத்தில் அந்த கடனை அடைச்சிக்கணும். அப்படி பண்ணும்போது மிக சிறப்பாக இருக்கும் இந்த குரு பயிற்சி. துலாம் ராசிக்கு வந்து எந்த கடவுளோட சப்போர்ட் அதிகமாக இருக்குது, எந்த மாதிரியான பரிகாரம் பண்ணலாம்? துலாம் ராசியை பொறுத்தவரை துலாம் ராசியை ஆண்டு கொண்டு இருப்பது நரசிம்ம பெருமான் தான். அந்த நரசிம்ம பெருமானின் உன்னதமான ஒரு சேத்திரம் அப்படின்னா வந்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய காட்டழகிய சிங்கப்பெருமாள் கோயில். நீங்கள் ஸ்ரீரங்கம் போங்க, அரங்கநாதர் பெருமானை வழிபடுங்க, அங்கேருந்து நீங்கள் கேளுங்க, பக்கத்துலேயே சிங்கப்பெருமாள் கோயில், காட்டழகிய சிங்கப்பெருமாள்னு சொல்லுவாங்க. அந்த காட்டழகிய சிங்கப்பெருமாளை வியாழக்கிழமை போய் வழிபடுங்க. வியாழக்கிழமை வழிபட்டுட்டு அவருடைய அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் கல்கண்டு, கொஞ்சம் முந்திரி திராட்சை இதெல்லாம் வாங்கி நெய்வேத்தியமாக சிங்கப்பெருமாளுக்கு படைத்து விட்டு, நரசிம்மர் தான் சிங்கப்பெருமாள்னு சொல்கிறது, அவருக்கு படைச்சிட்டு அதை சாப்பிடுங்க. சாப்பிட்டோடனே உங்களுக்கு அந்த ஞானம், அறிவு, இதை எப்படி செய்யணுங்கிற புரிதல் வரும். இந்த கடன் சனி இருக்கிற நேரத்துலையும், அதேமாதிரி 10ஆம் இடத்துல குரு பகவான் பதவியை பறிச்சிருவார் அப்படின்னு குழப்பம் இருக்கிற நேரத்துலையும் உங்களுக்கு எப்போல்லாம் குழப்பம் வருதோ அப்போல்லாம் நரசிம்மர் கோயிலுக்கு போங்க. அது ஸ்ரீரங்கமாக இருக்கலாம், அது எந்த ஒரு நரசிம்மர் கோயிலாக இருக்கலாம், நரசிம்மர் வழிபாடு செய்யுங்க. அந்த நரசிம்மருக்கு கல்கண்டு, அதில் வந்து முந்திரி திராட்சை, இதை மட்டும் ஒன்றும் இல்லை, ஒரு மொத்தமே வந்து 20 ரூபா 30 ரூபாய்க்கு ஒரு சின்ன பாக்கெட் வைக்கும், அதை வாங்கிட்டு போய் படைச்சிட்டு அதை சாப்பிட்டுட்டு கோயிலில் அமைதியாக உட்காருங்க. உங்களுக்கு ஒரு வழியை நரசிம்மர் காட்டுவார். அதுக்கடுத்து வீட்டுக்கு வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, வியாழக்கிழமையில் காலையில் 6 to 7:30 யமகண்டத்தில் ராகவேந்திரர் வழிபடுங்க. ராகவேந்திரர்
துலாம் ராசிக்கான கடவுள். ஓம் பூஜ்யாய ராகவேந்திராய சத்ய தர்ம ரதாயஷ பஜதாம் கல்ப விருக்ஷாய நமதாம் காமதேனுவே நமக என்று ராகவேந்திரோட ஸ்லோகம் சொல்லி அவர் வழிபடுங்க. அவங்களுடைய நரசிம்மர் அருளும் ராகவேந்திரர் அருளும் உங்களை எத்தனை துன்பத்திலும் காத்து ரட்சித்து மேலே தூக்கிட்டு வந்துடும். அப்படி ஒரு அற்புதமான ஒரு காலம்தான், அற்புதமான நேரம் தான் இந்த குரு பயிற்சி துலாம் ராசி என்பர்கள். அடுத்ததா விருச்சிகம் ராசிக்கு வந்து இந்த வருஷம் குரு பயிற்சி எப்படி இருக்கும்? விருச்சக ராசியை பொறுத்தவரை இந்த வருஷம் குரு பயிற்சியானது மிக சிறப்பாக இருக்கிறது. ஏன்னா இந்த வருஷத்தில் அதிக லாபத்தை அடையக்கூடிய ஒரு அற்புதமான ராசி விருச்சக ராசி. விருச்சக ராசியை பொறுத்தவரை 5ஆம் பார்வையாக குரு பகவான் வந்து பார்க்கிறார். 9ஆம் இடத்துல குரு பகவான் அமர்கிறார். 9ஆம் இடங்கிறது தர்ம கர்ம காரகனாக வந்து அமர்கிறார். அது ஒரு பெரிய சிறப்பு. தொலைதூர பயணம், வெளி இடத்துல வேலை, நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறுவது, தந்தை வழி சொத்துக்கள் கிடைப்பது, அதே போல் வந்து பார்வை பலனாக குழந்தை பாக்கியம் கிடைப்பது, 5ஆம் பார்வையாக குரு பகவான் பார்ப்பது மிகப்பெரிய லாபம். அதே மாதிரி 7ஆம் பார்வையாக உங்களுடைய 3ஆம் வீட்டை பார்ப்பது வந்து முயற்சி ஸ்தானத்தை வலுவாகும், பெரிய முயற்சிகள் கை கொடுக்கும். வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ளும் போது பெரிய லாபத்தை சம்பாதித்து வர முடியும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் இடத்தையும் வந்து குரு பகவான் பார்ப்பார், 9ஆம் பார்வையாக பார்ப்பார். 5ஆம் இடத்தை 9ஆம் பார்வையாக பார்க்கும்போது மிகப்பெரிய லாபம் கிடைக்கும், பண வருவாய் ஈட்ட முடியும். அதே மாதிரி வந்து தொலைதூர பயணம் மேற்கொள்ளும் போது நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள். எதிர்கால திட்டமிடுதல் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி பொதுவாக இப்போ வந்து வெளிநாட்டில் வாழக்கூடிய நண்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பாஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, அதே மாதிரி வந்து விசா சம்மந்தப்பட்ட பிரச்சனை இதெல்லாம் தீர்த்து கொள்ள முடியும். புதிய விசா கிடைத்து க்ரீன் கார்டெலாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அந்த மாதிரி வந்து மிகப்பெரிய லாபத்தை இதுவரை சந்தித்த அத்தனை துன்பங்களையும் நீக்கிக் கொள்ளும் ஒரு அற்புதமான குரு பயிற்சி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. திருமணம் கைவிடுவதற்கான குரு பயிற்சி. இதில் வந்து ஒவ்வொரு முறையும் நாம் என்ன இதில் புரிந்து கொள்ள வேண்டியதுன்னா, விருச்சிக ராசியை பொறுத்தவரை இன்னமும் 4ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளணும். அவர் 3ஆம் இடத்துக்கு நகரணும். வரக்கூடிய 13/11/2026 தான் நகர்வார். அந்த நேரத்தில் தான் முழுமையான லாபத்தை பெற முடியும். அது வரைக்கும் குரு பகவான் கொடுக்கக்கூடிய லாபத்தில் ஒரு சிறு பகுதியானது விரயமாயிடும். அதை நீங்கள் கவனமாக நினைவில் வைத்துக் கொள்ளணும். இந்த நேரத்தில் விருச்சிக ராசி அன்பர்களை பொறுத்தவரை வரக்கூடிய குரு பயிற்சியை சரியாக பயன்படுத்தி புதிய வேலைவாய்ப்பு அமைத்துக்கணும், புதிய வாழ்க்கைக்குள்ளார போயிடணும். விருச்சிக ராசிக்கு வந்து எந்த கடவுளுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குது? எந்த மாதிரியான பரிகாரம் செஞ்சால் அவங்க நல்லா இருப்பாங்க? விருச்சிக ராசியை பொறுத்தவரை இந்த ஆண்டு குரு பயிற்சியில் மிகப்பெரிய லாபத்தை அடையக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்கள் கண்டிப்பாக அவர்கள் ஒரு முறையேனும் பழனிமலை முருகனை போய் பாருங்கள். பழனிமலை முருகனை பார்க்கும்போது போகர் பெருமான் வழிபாடு, மகான்கள் வழிபாடே இந்த ஆண்டை பொறுத்தவரை சனி தோஷத்திலிருந்து நீக்கும், சனி பகவான் கொடுக்கக்கூடிய தொல்லைகளை நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இருக்கும். விருச்சிக ராசியை பொறுத்தவரை 5ஆம் இடத்தில் சனி பகவான், 9ஆம் இடத்தில் குரு பகவான், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் இடத்துல கேது பகவானும் வந்து அமரப்போகிறார். 3ஆம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ராகுபவன் வந்து அமரப்போகிறார். இது எல்லாம் சேர்ந்து மிகப்பெரிய லாபத்தை அடுத்தடுத்து பெற போகிறீங்க. இந்த நேரத்தில் மகான்கள் வழிபாடு சிறப்பை தரும். பழனிமலை முருகனை ஒரு வியாழக்கிழமையில் போய் பாருங்கள். எல்லாருமே வியாழக்கிழமையில் வந்து பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் போகிறதான் வழக்கம். ஆனால் உங்களுக்கு வந்து வியாழக்கிழமையில் பழனிமலை முருகன் பாருங்கள். கீழே இருக்கிற திரு ஆவணியுடைய முருகனுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாலாபிஷேகம் செய்யுங்க. மேலே போய் முருகப்பெருமானை தரிசித்துட்டு போகர் பெருமானை வழிபட்டு விட்டு போகர் பெருமானுடைய ஆசை பெற்று அங்கே ஒரு 5 நிமிடம் அமர்ந்து போகர் பெருமானை மனதார பிரார்த்தனை செய்யுங்க. போகர் பெருமான் குருவாக இருந்து உங்களை வழிநடத்தி முருகப்பெருமானிடமிருந்து பல்வேறு யோகங்களை இந்த குரு பயிற்சி பெற்றுத் தருவார். அதன் மூலியமாக திருமணம், தொழில், வியாபாரம், வீடு, கல்வி, குழந்தை பேரு அனைத்து சுகங்களும் இந்த குரு பயிற்சி மூலியமாக கிடைக்கும். அடுத்ததா தனுஷ ராசிக்கு வந்து 2026 குரு பயிற்சி எப்படி இருக்கும் சார்? 2026 குரு பயிற்சி தனுசு ராசியை பொறுத்தவரை அஷ்டமத்து குரு. ஏன்னா பொதுவாகவே புலம்பக்கூடிய ராசி அப்படின்னா வந்து தனுசு ராசி. எந்த ஒரு விஷயத்தை ஸ்பீடாக செய்து முடிக்கக்கூடிய ராசியும் தனுசு ராசி தான். ஸ்பீடு கிரகம். ஏன்னா தனுசு ராசியை பொறுத்தவரை 5ஆம் இடத்து அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான். அதனால் அந்த சந்திர பகவான் அஷ்டமஸ்தானத்தில் வந்து சந்திர பகவான் மனையேறி குரு பகவான் அந்த அமர்வது என்பது சில சிரமங்களை தரும். அதே மாதிரி வீடு மண்மனையில் பிரச்சனைகளை தரும், பொருளாதார நெருக்கடிகளை தரும். அதே மாதிரி பல்வேறு குழப்பங்கள் வரும். ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவானும் ராகு பகவானும் சேர்ந்திருந்து 3ஆம் இடத்துல பல்வேறு துன்பங்களை வந்து தனுசு ராசிக்காரர்களுக்கு தந்தார்கள். அவற்றையெல்லாம் வந்து இந்த ராகு கேது பயிற்சியில் வந்து முழுமையாக குணமாயிடும். 13/11/2026 பிறகு முழுமையாக வந்து அவர்களுக்கு பெரிய லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. 26/5/2026 பெயரக்கூடிய குரு பகவான் 20/10/2026 வரை சில சிரமங்களை தருவார். அஷ்டமத்தில் இருக்கிறதால அந்த நேரத்தில் ராகு பகவானும் சிரமத்தில் இருக்கிறதால பல்வேறு சிரமங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. குடுக்கலங்கள் பிரச்சனை, கடன் பிரச்சனை, நகை பிரச்சனை,
அதேமாரி இடப்பிரச்சனை, மனை பிரச்சனை, அதே போல் வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை, வேலை கிடைக்காத பிரச்சனை, உடல் உபாதை பிரச்சனை, இப்படி சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். பிரச்சனைனே இருக்குது அப்படின்னு புலம்பிக் கொண்டு இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு 20/10/2026 விடிவு காலம். அதே போல் 13/11/2026 முழுமையான விடிவு காலம். ஏன்னா 2ஆம் இடத்துல தனக்காரகனாக வந்து ராகு பகவானும், 8ஆம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அஷ்டமத்தில் கேது பகவான் அமர்ந்தாலும் 2ஆம் இடத்துல தனக்காரகனாக ராகு பகவான் அமர்ந்து பல்வேறு லாபங்களை தருவார். அதுக்கப்புறம் வந்து அதிசாரத்தில் வரக்கூடிய குரு பகவானும் வந்து மிகப்பெரிய லாபத்தை தருவார். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 5 மாத காலம் கவனமாக தான் இருக்கணும். அதே சமயத்தில் பார்வை பலனாக வந்து பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடத்தை வந்து பகவான் பார்க்கிறார். 2ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பது என்பது கடுமையான முயற்சியின் வாயிலாக மிகப்பெரிய லாபம் கிடைக்கும். ராகு கேது பயிற்சிக்கு பிறகு குரு பார்வையில் மிகப்பெரிய லாபத்தை கொடுப்பாரு. அதே மாதிரி விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 12ஆம் இடம் விருச்சக ராசியை வந்து குரு பகவான் பார்க்கறதால விரய செலவு செய்கிற மாதிரி தான் இருக்கும். விரய செலவு செய்தால் சுப செலவுக்கு மாறணும். அதாவது ஒரு நிறுவனம் வச்சுக்கிறோம், ஒரு வேலைக்கு போகிறோன்னா அதுக்கு நம்ம வந்து பொருளாதாரத்தை செலவு செஞ்சு ஒரு நிறுவனத்தை வச்சுக்கிறோம், அதன் மூலியமாக அதுக்கப்புறம் லாபம் கிடைக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலை வாங்குகிறோம் அப்படின்னா அந்த வேலைக்காக செலவினம் செய்கிறோம். அதுமாதிரி ஒரு வேலைக்கு போகிறதுக்காக வாகனம் வாங்குகிறோம், வேலைக்கான உபகரணங்கள் வாங்குகிறோம் என்று வேலைக்கான செலவுகள் இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் வேலையில் மிகப்பெரிய லாபம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால் முற்பாதியாக இருக்கக்கூடிய இந்த அஷ்டமத்து குருவில் பல்வேறு கஷ்டங்கள் இருக்க தான் செய்யும், பல்வேறு அவமானங்களும் இருக்க தான் செய்யும். ஆனால் அதே சமயத்தில் பிற்பாதியில் 20/10/2026 பிறகு மிகப்பெரிய யோகம் இருக்குது. அதேமாதிரி 13/11/2026 ராகு கேது பயிற்சிக்கு பிறகு மிகப்பெரிய யோகம் வருவதற்கு வாய்ப்புகள் இந்த குரு பயிற்சியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த குரு பயிற்சியில் தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்குது. அதே போல் பார்வை பலனாக வந்து பார்த்திங்கன்னா இவருடைய 4ஆம் வீட்டை சனி பகவான் இருக்கக்கூடிய வீட்டையே வந்து குரு பகவான் பார்க்கறதால வீடு கட்டுற யோகம் உண்டு. அந்த வீடு கட்டுறதுல பல்வேறு பிரச்சனைகளை சந்திப்பாங்க. அதே மாதிரி புதிய தொழில் தொடங்குறதுல பல்வேறு பிரச்சனைகளை சந்திப்பாங்க. அதனால் மிகப்பெரிய லாபம் உண்டு. வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அந்த வாகனம் வாங்குவதற்கான போராட்டங்கள் இருக்கும். அதுமாரி தொழில் அமைறதுக்கான போராட்டங்கள் இருக்கும். இந்த குரு பயிற்சியில் பொதுவாக இவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய போராட்டங்கள் இருக்கும், நிறைய ஏமாற்றங்கள் இருக்கும், நிறைய அவமானங்கள் இருக்கும். ஆனால் அது எல்லாமே லாபத்தை நோக்கிய பயணமாக இருக்கும் அப்படின்றது தெளிவாக புரிந்து கொள்ளணும். தனுஷ ராசிக்காரங்க வந்து எந்த மாதிரியான பரிகாரம் செய்யலாம், எந்த கோவிலுக்கு போனால் அவங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் வாழ்க்கையில்? தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த குரு பயிற்சியில் கண்டிப்பாக அவர்கள் போக வேண்டியது திட்டை ராஜகுரு அப்படின்னு சொல்லக்கூடிய ராஜகுரு தான் போகணும். ஏன்னா அஷ்டமத்து குரு யாருக்கெல்லாம் நடக்கிறதோ அவர்களெல்லாம் தஞ்சை பக்கத்தில் இருக்கிற திட்டை அப்படின்ற ஊரில் ராஜகுரு என்ற நவகிரக குரு பகவான் நின்ற கோலத்தில் காட்சி கொடுப்பார். அந்த குரு பகவானை போய் வழிபடுங்க. குரு பயிற்சி அன்னைக்கு போக ஓவராக கூட்டம் இருக்குன்னு அது போகாமல் அப்புறமா கூட போகலாம், தப்பு இல்லை முன்னாடியே போய் ஒரு வியாழக்கிழமை நீங்கள் வழிபட்டு விட்டு வரலாம். அந்த திட்டை ராஜகுருவை வழிபடுங்க. முடியாதவர்கள் உங்கள் ஊர்லேயே இருக்கிற நவகிரக குருவை வழிபட்டு விட்டு அவருக்கு கொண்டக்கல்ல மாலை சாத்தி மஞ்சள் வஸ்திரம் சாத்தி வியாழக்கிழமையில் வழிபடும்போது மிகப்பெரிய லாபம் கிடைக்கும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பிரம்மா வழிபாடு மிகப்பெரிய லாபத்தை தரும். திருச்சி பக்கத்தில் இருக்கிற திருப்பட்டூர், சிறுகனூர் பக்கத்தில் திருப்பட்டூருக்கு, அந்த திருப்பட்டூரில் இருக்கிற பிரம்மபுரீஸ்வரர் வழிபட்டுட்டு பிரம்மா வழிபடுங்க. அது மிகப்பெரிய லாபத்தை தரும். இந்த அஷ்டமத்து குரு கஷ்டம்தான், ஆனால் கஷ்டமாக இருந்தாலும் அது அடுத்து வரக்கூடிய லாபத்திற்கான பயிற்சி அப்படின்றத தெளிவாக புரிந்து கொள்ளும்போது வரக்கூடிய அக்டோபர் மாதத்திற்கு பிறகு மிகப்பெரிய லாபத்தை அடைந்து ராஜ வாழ்க்கைக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு அமையும் இந்த குரு பயிற்சியின் மூலியமாக தனுசு ராசி அன்பர்களுக்கு. அடுத்ததா மகர ராசிக்காரங்களுக்கு வந்து 2026 குரு பயிற்சி எப்படி இருக்கும்? மகர ராசி அன்பர்களை பொறுத்தவரை இந்த 2026 குரு பயிற்சி அவங்க ரொம்ப வரவேற்று ஏற்றுக்கொண்டு இருக்காங்க. ஏன்னா வந்து ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்காங்க. காரணம் என்னென்னா 6ஆம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் அமர்ந்து பல்வேறு கடன்களை, வருமான இழப்பீடுகளை, சின்ன சின்ன சிக்கல்களை, பொருளாதார நெருக்கடிகளை அப்படிலாம் கொடுத்தாரு. இனிமேலுக்கு வந்து அதெல்லாம் இல்லை. 7ஆம் இடத்துக்கு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லாபத்தை தருவார். அதேமாரி திருமணம் கைகூடாத அன்பர்களுக்கு திருமணம் கைகூடும், வீடு மாற்றம் நிகழும், வீடு இது வரைக்கும் வாடகை கொடுத்து இருந்தவங்க புதிதாக வீடு கட்டி போகிறதுக்கான வாய்ப்புகள் அமையும். அதேமாதிரி வந்து பிள்ளைகளுக்கான கல்வி கட்டணம் செலுத்த முடியும், பிள்ளைகளுக்கான வந்து வெளிநாட்டு பயணத்திற்கான உதவிகள் செய்ய முடியும். மகராசியை பொறுத்தவரை ஹார்ட் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, உழைப்பாளிக்கான ராசி. அந்த உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கலாம் என்று புலம்பிக் கொண்டிருந்த மகராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக உழைப்புக்கான ஊதியம் கிடைப்பதற்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது. பொருளாதார ஏற்றம் இருக்கும். அதே மாதிரி வந்து நகைகளை வாங்கலாம், அப்படிலாம் ஒரு வாய்ப்பு இருக்குது. அதே போல் வந்து பார்வை பலனாகவும் வந்து பார்த்திங்கன்னா மகர ராசியையே வந்து பகவான் பார்க்கிறார். 7ஆம் வீட்டில் அமர்ந்து 7ஆம் வீட்டை பார்க்கிறார். அதனால் வந்து பார்த்திங்கன்னா திருமணம் கைகூடுவது, 2வது திருமணம் கைகூடுவது, கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பது,
அடகு வைத்திருந்த நகைகளை மீட்டெடுப்பது என்று பல்வேறு லாபங்கள் இந்த குரு பெயர்ச்சியில் கிடைக்கும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் வீட்டை பார்க்கிறார். பார்வை பலனாக வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் வந்து மகர ராசிக்கு 3ஆம் வீட்டை பார்க்கிறார். முயற்சிகள் பலிதமாகவும் புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கிற வாய்ப்பு இருக்கும். வெளிநாட்டு பயணம், இளைய வகை சகோதரிகளோடு வந்து இணக்கமாக போய் சொத்து பிரச்சனையை தீர்த்து கொள்ள முடியும். அதே போல் வீடு மண்மனை யோகம் அமைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கலைத்துறை சார்ந்த அன்பர்களுக்கு, மகராசி கலைத்துறை சார்ந்த அன்பர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். அவருடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும். அதே போல் அரசியல் சார்ந்த தொழிலில் இருக்கக்கூடியவர்கள், அரசியல்வாதிகளாக இருக்கக்கூடிய மகராசி அன்பர்களுக்கு அவர்களுக்கு அரசியலில் வந்து பதவிகள் கிடைப்பதற்கு, அதுக்கான அதிகார பதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பார்வை பலனாக வந்து பார்த்திங்கன்னா இவர்களுடைய 5ஆம் வீட்டை வந்து குரு பகவான் பார்ப்பதால் புதிய வாகனம் வாங்குவது, இதுவரை வந்து பார்த்திங்கன்னா நடந்து சென்று கொண்டு இருந்த மகராசி அன்பர்கள் இனிமேலுக்கு வந்து வாகனத்தில் செல்லக்கூடிய யோகம் இந்த குரு பயிற்சி மூலியமாக கிடைக்கும். இந்த குரு பயிற்சி அமோகமாக வந்து மகராசிக்காரில் இருக்கும். அது வந்து 26/5/2026 20/10/2026 வரை தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து சின்னதாக வந்து வருமானத்தில் வந்து சில தடைகள் ஏற்படும். மீண்டும் வந்து 13/2/2027 மீண்டும் குரு பகவான் வந்து சாதகமாக அமர்ந்து இந்த குரு பயிற்சியின் முழு பலன்களை கொடுப்பார். இந்த குரு பயிற்சி முழுமையாக வந்து பார்த்திங்கன்னா மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்களே தரும். மகர ராசிக்காரங்க வந்து எந்த கோவிலுக்கு போகலாம்? எந்த கடவுளுடைய ஆதரவு அவங்களுக்கு அதிகமாக இருக்குது? மகர ராசியை பொறுத்தவரை இந்த குரு பயிற்சியில் நீங்கள் வழிபட வேண்டிய கடவுள் அப்படின்னா வந்து ராமேஸ்வரம் ராமநாத சுவாமிகள். ராமேஸ்வரம் ராமநாத சுவாமிகள் பர்வதவர்த்தனையை வந்து ஒரு வியாழக்கிழமையில் போய் பாருங்கள். காலையிலேயே வந்து அக்னி தீர்த்த கடலில் குளிச்சுட்டு ராமநாத சுவாமி 21 கிணறும் நீங்கள் போய் குளிங்க. 22வது கோடி தீர்த்தத்தில் குளிச்சுட்டு ராமநாத சுவாமியை வழிபட்டுட்டு பர்வதவர்த்தனை வழிபடுங்க. அதே போல் வந்து அங்கேருந்து வந்தீங்கன்னா பாம்பன் சுவாமிகள் அப்படின்னு இருக்கும். இங்கே வந்து சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா திருவான்மூரில் பாம்பன் சுவாமிகள் ஜீவசமாதி இருக்குது. பாம்பன் சுவாமிகளை வழிபடுவதும் ராமேஸ்வரம் போவதும் வந்து பார்த்திங்கன்னா இந்த குரு பயிற்சியில் கிடைக்கக்கூடிய அத்தனை இன்பங்களையும் தரும். அதே மாதிரி பௌர்ணமியில் வந்து பாம்பன் சுவாமிகள் வழிபாடு செய்கிறது சிறப்பு. மகராசி அன்பர்களுக்கு ஒரு முறையேனும் சென்னை திருவான்மூரில் இருக்கிற பாம்பன் சுவாமிகளை வழிபடும்போது மிகப்பெரிய லாபத்திற்கு செல்ல முடியும். மீறி போக முடியாத அன்பர்கள் அருகில் உள்ள சிவாலயங்களுக்கு செல்லுங்க. அங்கே இருக்கக்கூடிய குரு பகவானை வழிபடுங்க. யாராவது ஒருவர் வந்து ராகவேந்திரரோ இல்லை ஷீரடி சாய் பாபாவோ இல்லை வந்து கிரியா பாபாஜியோ இல்லை வடலூர் வள்ளலாரோ யாரோ ஒரு மகான்களை பின்பற்றி மகான்கள் வழிபாடு செய்வது என்பது மிகப்பெரிய சிறப்பை தரும். இந்த குரு பயிற்சியில் மகராசிக்காரர்கள் அவர்கள் அடிக்கடி சொல்ல வேண்டிய ஸ்லோகம் இதை நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க. ஓம் குமரகுருதாச குருப்பியோ நமக. இன்னொரு முறை நான் சொல்கிறேன், ஓம் குமரகுருதாச குருப்பியோ நமக அப்படின்ற இந்த ஒற்றை வரி ஸ்லோகத்தை அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருங்க மகராசி என்பர்கள். இந்த ஸ்லோகத்தின் வாயிலாக பாம்பன் சுவாமிகள் உங்களுடைய வாக்கில் நின்று உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி கொடுப்பார். அப்படி ஒரு அற்புதமான ஸ்லோகம் பாம்பன் சுவாமிகள் அருளிய ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தை நீங்கள் சொல்லும்போது மகராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி மூலியமாக அதிகமான நன்மைகளே நடக்கும், எந்த தீமைகள் நடக்காது. அடுத்ததா கும்பராசி. கும்பராசிக்கு இந்த வருஷம் வந்து குரு பயிற்சி எப்படி இருக்கும்? கும்பராசியை பொறுத்தவரை இந்த குரு பயிற்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். 6ஆம் இடத்துக்கு குரு பகவான் செல்கிறார். 5ஆம் இடத்துக்கு 6ஆம் இடத்துக்கு செல்கிறார். அதே சமயத்தில் ஜென்ம சனியாக இருந்த சனி பகவான் 2ஆம் இடத்துல தனக்காரனாக போய் தனவரவை கொடுக்கிறார். பாத சனியாக போகிறார். பாத சனி என்பது லாப சனி தான். ஆனால் லாப சனியாகவே இருந்தாலும் அதில் வந்து கொஞ்சம் தான் லாபம் கிடைக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா குரு பகவானும் 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்தை நோக்கி நகர்கிறார். 6ஆம் இடத்தை நோக்கி நகரும்போது கடன் வாங்கி தான் செலவு பண்ணுற மாதிரி வரும். சில வருமானங்கள் கிடைப்பதில் சிரமங்கள் இருக்கும். சிலர் வந்து பார்த்திங்கன்னா வேலை கிடைச்சும் அதில் வருமானம் ரொம்ப சொற்பமாக தான் இருக்கும். புலம்புற மாதிரி சூழல் தான் வரும். ஆனால் அது ஒரு 5 மாத காலம்தான். 26/5/2026 20/10/2026 வரை தான் இந்த கஷ்டம் இருக்கும். 20/10/2026 வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் அதிசாரத்தில் சென்று விடுவார். அதிசாரத்தில் 7ஆம் இடத்துக்கு போகும்போது புதிய நட்பு, புதிய உறவு, திருமணம் கைகூடுவது, கணவனால் மனைவிக்கு லாபம், மனைவியால் கணவனுக்கு லாபம், ஆனால் பெண்ணுக்கு லாபம், பெண்ணால் ஆணுக்கு லாபம் என்று பல்வேறு லாபங்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. எதிர்கால வருமானத்திற்காக இப்போ செலவிடுற மாதிரி இருக்கும். புதிய தொழில் தொடங்கலாம். இது வரைக்கும் வேலைக்கு போயிட்டு இருந்தவங்க புதிதாக ஒரு பொட்டி கடை கூட வச்சு பொழைச்சிக்கலாம். அப்படி ஒரு அற்புதமான காலம் தொடங்குது. அதுமாரி ராகு கேது பேச்சிலையும் வந்து பார்த்திங்கன்னா கும்ப ராசியில் இருக்கக்கூடிய உங்கள் ராகு பகவான் என்ன பண்ணுறாருன்னா அவர் வந்து 13/11/2026 பிறகு மகரத்துக்கு போயிடுவார். அது வந்து மிகப்பெரிய சிறப்பு. அப்போ தலைவலி விட்டுச்சுடா அப்படின்னு அந்த தலைவலி விட்டுச்சுடா அப்படின்னு சொல்கிற மாதிரி மிகப்பெரிய வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. பார்வை பலனாகவும் வந்து பார்த்திங்கன்னா
உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தை வந்து குரு பகவான் பார்க்கறதால வந்து விரைய செலவானது கட்டுக்குள் வரும். அதுமாதிரி ராசிக்கு 2ஆம் இடத்தை வந்து குரு பகவான் பார்க்கறதால வருமானம் வந்து அதிகமான முயற்சியின் மூலியமாக கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதுமாதிரி ராசிக்கு 4ஆம் இடத்தை வந்து குரு பகவான் பார்க்கறதால வந்து வீடு மண்மனை சம்பந்தப்பட்ட யோகம் கிடைப்பதற்கும் பல்வேறு அலைச்சல்கள் தவிர்க்கப்படும். அலைச்சல்களை நிதானமாக நீங்கள் கையாளலாம். அதேமாதிரி 6ஆம் இடத்துலேயே வந்து குரு பகவான் இருக்கிறதால வந்து பார்த்திங்கன்னா சில கடன்கள் நீங்கள் வந்து வங்கிகள் மூலியமாக பெற்று நிலுவையில் இருக்கக்கூடிய கடன்களை அடைத்து கொள்ள முடியும். ஒரு கடனை வாங்கி இன்னொரு கடனை அடைச்சாது நிம்மதி பெருமூச்சு விட முடியும். அடுத்து 7.5 நிறைவு பெற்ற பிறகு பல்வேறு லாபங்கள் கிடைக்கும். இப்பொழுது இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப காலகட்டத்தில் குரு பெயர்ந்தவனே சில சிரமங்கள் இருந்தாலும் அடுத்து அதிசார குரு பயிற்சியின் மூலியமாக பல்வேறு லாபங்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. குரு பார்வை பலனாக பல்வேறு லாபங்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதேமாதிரி ராகுகேது பயிற்சியின் மூலியமாக பல்வேறு லாபங்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. கும்ப ராசிக்காரங்க வந்து இந்த குரு பயிற்சி காலத்துல எந்த மாதிரியான வழிபாடெல்லாம் எடுத்துக்கலாம்? கும்பராசியை பொறுத்தவரை பாத சனியில் இருக்கக்கூடிய நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வழிபாடு செய்வது அவசியம். பாத சனியில் அதுவும் வந்து 6ஆம் இடத்துல வந்து குரு பகவான் அமரும்போது கண்டிப்பாக மதுரை போங்க. மதுரை பழமுதிர் சோலை போங்க. பழமுதிர் சோலையில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ராக்காயம்மன் இருப்பாங்க. ராக்காயம்மன் தீர்த்தத்தில் குளிச்சுட்டு ராக்காயம்மனுக்கு ஒரு எலுமிச்சம்பழம் மாலை போட்டுட்டு கீழே இறங்கி நடந்து வந்தீங்கன்னா அங்கே பழமுதிர் சோலை முருகன் இருப்பார். அங்கே சோலை மலையால் அவன் தான் வந்து கடன் நோய் எதிரியை தீர்க்கக்கூடிய வல்லமை பெற்றவன். அந்த பழமுதிர் சோலை முருகனை வழிபடுங்க. கீழே இறங்கி வந்தீங்கன்னா 18ஆம் படி கருப்பு இருப்பார், அவரை வழிபடுங்க. கீழே கள்ளழகர் இருப்பார், அவரை வழிபடுங்க. இந்த வழிபாட்டை செய்வதன் மூலியமாக 6ஆம் இடத்து குரு பகவான் கொடுக்கக்கூடிய தொல்லைகளை நீங்க பெற்று இன்பங்களை பெற முடியும். கண்டிப்பாக கும்பராசி அன்பர்கள் ஆன்மீக பயணம் மேற்கொண்டு பழமுதிர்ச்சோலை முருகப்பெருமானையும் கள்ளழகரையும் வழிபடும் போது கடன் தொல்லைகள் நீங்கப்பட்டு கடனே உங்களுக்கு வந்து யோகமாக அமையும். ஒரு அற்புதமான குரு பயிற்சியாக இது அமையும். நிறைவா மீன ராசியை பார்க்கலாம். மீன ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கோ, குரு என்னென்ன நல்ல விஷயங்களை இவங்களுக்கு கொடுக்க போறாரு? மீனராசியை பொறுத்தவரை இந்த குரு பயிற்சி மிக சிறப்பாக இருக்கும். ஏன்னா ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஜென்ம சனியில் இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்கள் இதுவரை 4ஆம் இடத்தில் தேவையில்லாத அலைச்சல், தேவையில்லாத மன உளைச்சல், தேவையில்லாத பண இழப்பீடு, தாயார் உடல்நிலை பாதிப்பு, எதை எடுத்தாலும் பண செலவு, விரைய செலவு, சம்பாதிக்கிறது மீறிய வருமானத்தை மீறிய செலவினம் என்று இருந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி மிகப்பெரிய லாபத்தை கொடுக்க போகுது. 5ஆம் இடத்துல குரு பகவான் போய் அமர்ந்து தொழிலை வளர்ச்சி பாதைக்கு எடுத்து செல்வார். குழந்தை பாக்கியம் இல்லாத மீனராசி அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். புதிய வருமானம் கிடைப்பதற்கு, புதிய வேலைவாய்ப்பு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. தர்ம கர்மக்காரனாக தந்தை வழி சொத்துக்கள் வந்து கைக்கு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதேமாரி தந்தை வழி தொழிலை செய்யக்கூடிய அன்பர்கள், அதேமாரி ஹோட்டல் தொழில் நடத்தக்கூடிய அன்பர்கள், அதேமாரி வியாபார விஷயமாக ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க, இந்த மாதிரி அனைவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய யோகம். மீனராசி கலைத்துறை சார்ந்த அன்பர்கள் அவர்களுக்கு கண்டிப்பாக வந்து புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். விவசாயிகளுக்கு விவசாய கருவிகள் வாங்குவது, விவசாயத்தில் நல்ல வருவாய் கிடைப்பது என்று பல்வேறு லாபங்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அரசியல் சார்ந்தவர்களுக்கு புதிய பதவிகள் கிடைக்கும். எல்லா விதத்துலேயும் வந்து ரொம்ப லாபமாக இருக்கும். அதே சமயத்தில் 20/10/2026க்கு பிறகு வரக்கூடிய அதிசார குரு பயிற்சியில் வந்து சின்ன சின்ன சிரமங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே சமயத்தில் பார்வை பலனாக வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் உங்களுடைய ராசியை 9ஆம் பார்வையாக பார்க்கிறார். அதனால் தொலைதூர பயணத்தின் மூலியமாக மிகப்பெரிய லாபம் கிடைப்பதற்கும், அதேமாதிரி தந்தை வழி உறவுகளில் இருக்கக்கூடிய சொத்து பிரச்சனைகள், பாகப்பிரிவினைகள் அதெல்லாம் கிடைப்பதற்கும், மூத்த வகை சகோதர சகோதரியோடு வந்து பல்வேறு லாபங்கள் கிடைப்பதற்கும், அண்ணனால் தம்பிக்கு லாபம் என்று லாபம் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு. பிள்ளைகளால் வந்து பெற்றோர்கள் சந்தோஷம் அடையக்கூடிய காலம், பிள்ளைகள் திருமணம் கைகூடும். அதேமாதிரி வந்து குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதேமாதிரி ராகுகேது பயிற்சி 13/11/2026 வரக்கூடிய ராகுகேது பயிற்சி மிகப்பெரிய லாபத்தை தரும் இந்த குரு பயிற்சியில். அதனால் இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் நல்ல லாபத்தை அடையக்கூடிய காலம். ஜென்ம சனியில் சனி பகவான் இருந்தாலும் எதிர்பாராத விதமாக பல்வேறு லாபத்தை அடையக்கூடிய ஒரு அற்புதமான ராசி மீன ராசி இந்த குரு பயிற்சி. மீன ராசிக்காரங்க வந்து வாழ்க்கையில் இதுக்கப்புறம் நல்ல திருப்பம் ஏற்படணும்னா எந்த மாதிரியான வழிபாடுகள் எல்லாம் எடுத்துக்கலாம்? மீன ராசியை பொறுத்தவரை இந்த குரு பயிற்சியில் கண்டிப்பாக முக்கியமான வழிபாடு செய்யணும். இந்த குரு பயிற்சியை பொறுத்தவரை நீங்கள் திருவண்ணாமலை போங்க. இந்த குரு பயிற்சியில் ஏதோ ஒரு நாள், ஒரு வியாழக்கிழமையாக இருக்கலாம், ஒரு செவ்வாய்க்கிழமையாக இருக்கலாம், இல்லை பௌர்ணமியாக இருக்கலாம். குரு பயிற்சியில் வந்து கண்டிப்பாக திருவண்ணாமலை போங்க. திருவண்ணாமலையில் கிரிவலம் வந்துட்டு ரமண மகர்ஷி அது வந்து கூட்டமாக இல்லாத நேரத்தில் நார்மலில் போங்க. ரமண மகர்ஷியோட மடம் இருக்கும். பகவான் சொல்லுவோம், அவர் தான் ரமணர் தான் சொல்லுவோம். அந்த ரமண மகர்ஷியை வழிபடுங்க. ரமண மகர்ஷியோட படங்களை வைத்துக்கொள்ளலாம். மீனராசி அன்பர்கள் ரமண மகர்ஷியை வழிபடுவதும், ரமண மகர்ஷியோட படத்தை வைத்துக்கொள்வதும் இந்த ஜென்ம சனியில் வரக்கூடிய துன்பங்களை நீக்கி, அதே மாதிரி வந்து குரு பகவான் கொடுக்கக்கூடிய பல்வேறு லாபங்களை பெற முடியும். நகைகள்,
பணம், அதேமாதிரி குடுக்கல் வாங்கல் பிரச்சனை, சொத்து பிரச்சனை அனைத்தையும் தீர்த்து மிகப்பெரிய லாபத்திற்கு செல்வதற்கு ரமண மகரிஷியையும் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரன் வழிபடுவது என்பது மீனராசிக்கு மிகப்பெரிய லாபத்தை இந்த குரு பயிற்சி மூலியமாக அள்ளித்தரும். குரு பயிற்சி பலன்களை பார்த்தோம், பொது பலன்களை பார்த்தோம். இந்த குரு பயிற்சியில் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ரொம்ப முக்கியமானது என்னென்னா, குரு பகவான் என்பது நன்மையை செய்யக்கூடிய கிரகம். அதே சமயத்தில் குரு பகவான் அதிசாரத்தில் போகும்போது சில தீமைகளையும் செய்வார். இதை எல்லாமே சமன் செய்வதற்கு நாம் பொதுவான வழிபாடு ஒன்று செய்யணும். இந்த குரு பயிற்சியில் அனைவரும் வழிபட வேண்டிய பொதுவான வழிபாடு அப்படின்னா கும்பகோணம் சுவாமி மலையில் அருள்பாலிக்கக்கூடிய சுவாமிநாத பெருமான். இந்த சுவாமிநாத பெருமானை யாரெல்லாம் இந்த குரு பயிற்சி நாட்களில் வழிபடுகிறார்களோ, இந்த குரு பயிற்சியானது 26/5/2026 20/10/2026 வரை இந்த 5 மாத காலத்திற்குள் சுவாமிநாத பெருமானை வழிபடுவது, அதே மாதிரி சுவாமியினுடைய ஆதி சுவாமிநாத பெருமானாக இருக்கக்கூடிய திருவேரகம், அங்கேயே கேளுங்க, பைபாஸ்லேயே இருப்பார், திருவேரகம் சுவாமிநாத பெருமானை வழிபடும்போது இந்த குரு பயிற்சியில் நன்மை தீமைகள் எல்லாருக்கும் கலந்து தான் வரும். சிலருக்கு ஃபஸ்ட்லேயே வந்துடும், சிலருக்கு அதிசாரத்தில் வரும். ஆனால் நன்மைகளை அதிகப்படுத்தி தீமைகளை குறைத்து விடுவார். கண்டிப்பாக சுவாமிநாத பெருமானை இந்த குரு பயிற்சியில் பொது பலனாக அனைவரும் வழிபட வேண்டும். இந்த குரு பயிற்சி பலன்களை அனைவரும் தெளிவாக கேட்டு குறித்து வைத்து கொண்டு பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இவ்வளோ நேரம் ரொம்ப பொறுமையாக தெளிவாக ரொம்ப அழகாக 12 ராசிகளுக்கான குரு பயிற்சி பலனை எங்களுக்கு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப நன்றி சார். இன்னொரு என்ன சொல்லுது திரும்பி மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சி. இவ்வளோ நேரம் 12 ராசிகளுக்கான குரு பயிற்சி பற்றி ரொம்ப அழகாக தெளிவாக எங்கள் நேயர்களுக்கு எடுத்து சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார். மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.